என்ன இன்னும் 3 வாரம் உன் கழுத்துல தாலி ஏறிடும். ஆனா ஒன்னாத்தா அந்த பஞ்சாயத்துக்காரன் மகன் கிட்ட இந்த பேச்சு போடாது, உன் பல்லுலயே போடுவான். அம்மா புலி காவலுக்கு இருக்கிற இடத்துல எனக்கு என்னமா பயம்? எங்க அம்மா. ஆமா உங்க அம்மா ஓடி. அழகு புலிய பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, புலிய வந்துருச்சு பாரு. நீ உள்ள போ. ஏன் இந்நேரத்துல புறப்பட்ட? காவலுக்கு போயிட்டு இருக்காமலே தெரியுது. உக்கார. இங்கே நீ நினைச்ச சாதிச்சு போட்டல, உறவோட பணம் உனக்கு பெருசா போயிருச்சு. அண்ணே மாசம் ஆனாலும் நீ சோறு விட்டு வளர்த்த பைய, உன் கண்ணுக்கு திருப்திப்படல இல்ல? இப்ப அந்த பேசுறதுக்கு எதுக்கா? அந்த விவகாரம் தான் ஒரு விதமா தீர்ந்து போயிடுச்சு இல்ல? தீண்டா போயிருச்சு. நான் அப்படி நினைக்கல. முறைமையை விட்டுறாதன்னு மறுக்க உனக்கு எச்சரிக்கை தான் நான் வந்திருக்கிறேன். மாசாடத்துக்கு அளவு வட்டி கொடுக்க தோதுபடாதுன்னு நான் முடிவா சொல்லி போட்ட பிறகு இந்த பேச்செல்லாம் அவசியம் தான் நீ நினைக்க? ஏன் தோதுபடாது? சரி மறுக்கா ஒரு தவா சொல்ல சொல்லலையா? மாசாணத்தை கட்டிக்கிற பிரியம் இல்ல. அது என்ன சொன்ன? நேத்து பிறந்ததுக்கு அவ பிரியம் வேற வச்சிருக்கா? அவன் எனக்கு ஒண்ணு அவனே எனக்கு ஒண்ணு. அவ சம்மதம் இல்லாம கல்யாணம் கட்டி கொடுக்கற இஷ்டம் இல்ல எனக்கு. அப்பா சாதி முறைமையில நாடி காட்டுற போயிடுச்சோ? நான் ஒண்ணு சாதி விட்டு சாதி கொடுத்துடல, முறைமைதான் இல்லன்னு ஆயிடுச்சு. தெரியாம தான் கேட்க. அம்சம் போட்டதுக்கு தெரிஞ்சு இம்பிட்டு பேச அவசியம் தான் நீ நினைக்க? ஓஹோ, நீ அந்த தொலைக்கும் போயிட்டியா? எனக்கு நீ புத்தி சொல்ல வரல, சொல்லு. அங்கி பரிசம் போட விட்டது என் தப்புன்னு தான் சுட்டி காட்டுத, அதானே? மாசாணத்தேவர் மகனுக்கு ஒரு பொம்பளை புத்தி சொல்றான். அதுவும் நியாயம்தான். அவளும் மாசாணத்தேவர் மகன் தானே. அண்ணே நீ பேசுறதுலாம் உனக்கே நல்லா இருக்கா? ஆமா, பரிசம் போட்ட கல்யாணம் எல்லாம் நம்ம மரச்சாரி நடந்திருக்கு நான் நினைக்கிறேன். அங்கே ஏதோ அப்பா உன்ன நல்ல இடத்துல பெரிய தினக்காரன் கட்டி கொடுத்துட்டாரு. வீரனும் சொத்தை விடாம காப்பாத்திட்டான். இந்த காரவனும் ஊருக்கே முதக்க எந்திரிச்சது. கொடுத்து வைக்கல பாவி. தங்கச்சி நல்லா வாழ்றது எனக்கு சந்தோஷம் நினைக்கிறேன். நீ நான் அப்படி சொல்ல வரலையே. ஆனா கார வீட்டுக்காரின்னு உனக்கு ஊர்ல பேர் வந்துருச்சு, நீ வசந்துட்ட. ஏன் வீடு இந்த மண் தரையும் குண்டு மூலியமா அப்படியே நிக்குது. நமக்கு நடுவுல குறுக்க நிக்கிறது அந்தஸ்துன்னு நீ நினைச்சுக்கிட்டேனா அதை நீயா நினைச்சுக்கிட்டதான். பஞ்சாயத்துக்காரன் புது பணக்காரன். பணத்துக்காக இல்ல இல்ல என்ன, அவன் 8வது வரைக்கும் படிச்சிருக்கான், பியூனு வேலைக்கு போவான். ஓமம் மிஷின் பள்ளிக்கூடத்துல 5வது வரைக்கும் படிச்சிருக்கா. மாசானம் தோட்டத்தை காத்துட்டு காட்டை விட்டு கிடக்கிற பையன். என்ன அங்கே அதானே? மாசானத்தை பத்தி நீ எதுவும் சொல்லிக்கிட. அவன் ஓமாவன் நீ சொல்லணுமா? உன் நினைப்பே அதானே. படிக்காத தற்கொலை பையன் அப்பனை போல. அண்ணே நீ ஏன் இப்ப பழசெல்லாம் கல்யாணிட்டு கிடக்க? ஓஹோ, நான் பழச கிளறணும். ஆமா, நம்ம சாதி குடும்பம் வளர்க்கறோம் அப்படிங்கிற பழசதான் கிளறேன். அது தப்புன்றியா? கடைசியா சொல்லிக்கிறேன், மாசானத்துக்கு அளவு கட்டி கொடுத்துரு. நிச்சயம் பண்ண கல்யாணத்தை முடிக்கவா சொல்லுங்க? ஆமா, இல்லன்னா அத பத்தி இப்ப பேச நான் தயாரா இல்ல. வருஷம் போறதுக்கு முந்தியும் இப்படித்தான் வந்து ஒருக்கா மிரட்டி போட்டு போனேன். ஆமா, அந்த மட்டும் நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைச்சேன். என் கணக்கு தப்பா போயிருச்சு. பஞ்சாயத்துக்கான பணபலத்துல இவ என்ன செய்ய கிடக்கு அப்படின்னு சொல்லி பரிசு போட நடத்தி போட்ட. என்ன கூட அழைக்காம. அண்ணன் எனக்கு இருக்கிற ஒரே அண்ணன் நீ முகாமியா இருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்காம இப்படி சம்பிரதாயம் பேசினாரு. அதேதான், அதாவது தலைப்பறி போல நடந்துட்டு போகுது. பேச்ச விடு. அப்போ நிச்சயம் பண்ண கல்யாணத்தை தடுக்க முடியாது. நீ முகாமையா இருந்து நடத்தி கொடு. என்ன சொன்ன? கல்யாணத்தை நான் முகாமையா இருந்து நடத்தி கொடுங்க சொல்ற? என் வீட்டுக்கு வர வேண்டிய மருமோல இன்னொருத்தன், நம்ம பண்டானக்காரன் இல்ல, வேற எங்கிட்ட இருந்த பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்து இது வந்து ஒண்டிட்டோம். அவன் தாமிட்டு மருமலாகிட போறான். அவன் நானும் என் மகனும் பாத்துக்கிட்டு பந்தகால புடிச்சிட்டு நிக்கணும். பூர நாய் பயிலாம் பாருடா அப்பனும் மகனும் பந்தகால புடிச்சிட்டு நிக்கிறத அப்படின்னு முதுகு புறத்தாண்ட பேசிட்டு போறதை கேட்டுட்டு நானும் மீசை வச்சிருந்து நடமாடிட்டு இருக்கணும். அங்கே முறைமைய விட்டுட்டு அந்த குட்டியை வேற இடத்துல கட்டி கொடுத்து விட்டுட்ட. இந்த கல்யாணம் நடக்காத நான் பார்த்து போறேன். அண்ணா அண்ணா என்ன பேசி பேசிட்டு போறேன் அண்ணா. அண்ணா இப்போ மாமா மிரட்டிட்டு போதேம்மா. போகுது விட்டு. அவன் எனக்கு பூச்சி காட்டு. நீ பயந்து சாகு.
அம்மா, மாமன் கை தடவி விட்டுட்டு போயிட்டாரு. போகுது, கொண்டு போய் கொடுத்துடலாமா? யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது? வீட்டை படி ஏறி வந்து வார்த்தைகளை தீக்கங்களா வீசி போட்டு போறான். இந்த வீடே தீப்பத்திக்கிடும் போல இருந்து கொண்டு போய் கொடுக்குறான். அந்த ஆளை கொண்டு போய் மூலையில நல்ல நேரத்துக்கு நென போட்டி போட்டான். நானும் மாசான தேவர் மகதான் பாக்கட்டும், நானும் பார்க்கத்தான் போறேன். மாமனா? அவன் தட்டுற மாதிரி இல்லையா? கதவை தர பாட்டே வந்திருக்க. வாங்க மாமா, ஊத்த பாத்தீங்கல்ல? பகுதி வாழ்க்கை நான் பார்க்கல. செவத்து பக்கம் தலை திருப்பி படுத்து கிடந்தேன். கதவை தட்டி கூப்பிடவும் தான் அவன்னு கண்டுகிட்டேன். அப்பவே வரலாமான்னு தான் பார்த்தேன். ஆனா அவரே கூப்பிடாம போறப்போ ஏதோ கருவிட்டு போறான் போல் இருக்க. எங்கேயா பாட்டியா? என்ன கருவிட்டு போறான்? அழகு அழக்கா தூக்கிட்டு போய் மாரியாய் முன்னால வச்சு தான் மவன் கையில தாலிய கொடுத்து கட்ட சொல்ல போறானே என்னவோ. தான் அருவாவை கையுமா பக்கத்துல நின்று செய்தாலும் செய்வான். அழகு புலி வந்துச்சுல்ல, இனிமே புலி தூக்கிட்டு போனாலும் போகண்டி. அவன் கையில முதல் காரியமா சொல்லி போடுங்க. அழகோ மட்டும் இல்ல, அவ ஆத்தாலே அந்த வீட்டை விட்டு போனமா தான் தூக்கிட்டு போக முடியும். எத்த நீ பாட்டுக்கு கட்ட பெரியா பேசிட்டு போற? நம்ம தேவமாறு சாதியில இதுக்கு மேல பேசினவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இத பாரு, இந்த தோடு பகுதிய மட்டும் இல்ல, உன்னையும் தூக்கி சுமந்த தோடு. அது இல்லன்னா ஆயிருமா மாமா? ஆத்தா போன அப்புறம் நீங்களும் அத்தையும் தானே மாமா வீட்டையும் கவனிச்சு எங்களையும் வளர்த்து ஆளாக்கினவங்க. அப்பாருக்கு ஊர் விவகாரம் கவனிக்க தான் போது இருக்கும். இந்த அண்ணனும் உங்க ஒருத்தருக்கு தானே மாமா கட்டுப்படுவான். அவனே இப்படி மிரட்டி போட்டு போறப்போ எங்களுக்கு பயமா இருக்கு. பயந்துட்டா துரத்து விலகிடுவான். நின்று சமாளிக்கத்தான் தெம்பும் துணியும் வேணும். மாமா மிரட்டிட்டு போகுது பாட்டியா? ஏன் குட்டி, உங்க ஆத்தாளுக்கு அவனுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அவன் மனசு வச்சிருந்தா பரசம் போடுறதையே விட்டுருப்பானா? உங்க ஆத்தா சொன்னபடி ராவுக்கு ராவே தூக்கிட்டு போய் கருப்பண்ண சாமி முன்னாடி மருமாடாக்கிட்டு இருக்க மாட்டான் உன்ன. அது சரி, என்ன சொல்லிட்டு போறான்? கல்யாணம் நடக்கிறத பார்த்து போடுறேன்னு கழுவிட்டு போறான். அவ்வளவுதானே, வேற நாத்தடிப்பா எதுவும் பேசல. நீங்க பேசிக்கிட்டது அரை குறையமா தான் காதுல விழுந்துச்சு. நான் வேணா அத்து மீறி பேசல கொண்டு நானும் தைரியமா 4 வார்த்தை பேசி போட்டேன் மாமா. கேட்டனே உன் குரலையும். நம்ம அம்மியா இம்புடுக்கு பேசுதான்னு மறைச்சு போயிட்டேன். ஏன் மாமா, அவன் முன்னால இப்படி பேசுறவளா? நான் எல்லாம் இந்த நாசமா போற பொண்ணு. அங்கே மங்களமா பேசு. வாய் மீறி பேசி போட்ட மாமா. எல்லாம் இது படிக்க போய்த்தானே மாமா இம்புட்டு தோரட்டை ஏற்பட்டு போச்சு. அதுக்கு என்ன இப்போ? படிக்க போய்த்தானே மாமா இதுக்கு இவ்வளவு தைரியம். குளம் குட்டேன்னு பயமுத்துருச்சு. இல்லன்னா இது மாசானத்துக்குன்னு தானே நான் முடிஞ்சு போட்டு வச்சிருந்தேன். இப்ப தோணுது, இத என்ன மாதிரி வரட்டி தட்டவும் சோழ கொள்ள காக்கவும் போட்டிருந்தேன்னா இந்த நாக்கு இந்த பேச்சு பேசும். என் கார வீட்டுக்காரி, நீ ஏன் இப்படி பேசுறா? என்ன மாமா நீங்களே கேலி பேசுறீங்க? நான் பிறக்கும் போதே இந்த கார வீட்டுக்காரியாவ பிறந்த எல்லாம் இதால வந்து போடி ஊடால அம்மான்னு. இப்ப வகுப்புல நெருப்ப கட்டிக்கிட்டாச்சு. இந்த பக்கம் பச்சையான பஞ்சாயத்துக்காரரு, அந்த பக்கம் ஊருக்கே அடங்காத அண்ணங்காரு. மாரியாத்தா நடுவுல நெருப்பு பத்திக்கிடாம நீதான் அத்தா காப்பாத்தணும். என்னடா அக்காவுக்கு உள்ள வந்து சொல்லுடா. என்னடா படுத்திக்கடா, நிதானமா சொல்லுடா. என்னடா கொட்டுறதுக்கு படப்புக்கும்? என்னல இப்படி தெரியுதுங்க. என்னடா ராமாயணம் வந்து கூத்தடிக்கிற? தீ பட்டு போச்சுங்க. என்னடா சொல்ற? அங்க இருந்தாங்க ஓடியார பஜாஜிக்காரர்கிட்ட சொல்லி போட்டு வீர பண்ணாரு தான் இந்த தீய அவிச்சுக்கிட்டு இருக்குதுங்க.
அதான் என்ன விரட்டிச்சு உங்ககிட்ட பஞ்சாயத்து காட்டி சொல்ல சொல்லி ஆளுங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா அந்த மாடு கண்ணுக்கு என்னடா ஆச்சு? நான் பாக்குறப்ப மாடு கண்ணுங்க வேலையெல்லாம் கங்கைய பறந்து விழுந்துட்டு இருந்துச்சுக்கா. எந்த தாய் போயிடா இதை செய்தவன்? அவுத்து விட போனங்க. வீரப்பண்ண நான் பாத்துக்கிறேன் போலான்னு விரட்டிடுச்சுங்க. இருட்டு வேற ஒண்ணு நகா படலங்க. மாமா நம்ம அதெல்லாம் புறவை பேசிக்கலாம் வாங்க மாமா. நம்ம புறப்பட்டு தோட்டத்துக்கு போனோம். இன்ன இடத்துல நீ அங்க வந்து என்ன செய்ய போற? வீட்டை தனியா நிம்மதியா எப்படி மாமா இருக்குது? இத பாரு, நான் ஒரு நட பார்த்து போட்டு வந்து சொல்றேன். எனக்கு ஒரு தடி கம்பு மட்டும் கொடு. வேற நீ தீய முதக்க பாக்கலையாடா? இல்லீங்களா அங்க வீரப்பண்ண தவிர வேற ஆளுங்க யாரும் ஆளு இல்லீங்க. நான் வேற அந்த 2ஆம் தரத்து பூச்செடிக்கு அன்னைக்கு தண்ணி கட்ட போயிட்டேனுங்க. கண்டிப்பாக நேரம் ஆகி போச்சு. திரும்பி வர நல்லா இருட்டிருச்சுங்க. திரும்பி நம்ம தோட்டத்து பக்கத்துல பாக்குற உதரத்துல தீங்க. ஐயோ மாரியாத்தா அவ வக்கப்படப்ப சாம்பலா. ஐயோ ஏண்டா அந்த தெற்கிட்ட அங்கனத்துல இருந்த கடலை கூட்டிங்க, வடக்கிட்ட அங்கனத்துல இருந்த மிளகா கூட்டிங்க. அதுங்களுக்குலாம் என்னடா விவரம் சொல்லுடா. இப்ப எப்படி சொல்ல முடியாதுங்கக்கா. யாராவது ஆளுங்க போய் என்னடா ஆளு போய் காப்பாத்தது? காத்தடி காலம் வைக்கப்படப்பு நிமிஷமா கழுவிடுவேன். அதையும் தவிர ஆளுங்க வேறையாது அங்கனே. சரி வா பாப்போம். மாமா நீங்க வந்து விவரம் சொல்ற வரைக்கும் நான் வகுத்த நெருப்ப கட்டிட்டு கிடப்பேன். மாமா சீக்கிரமா வந்து விவரம் சொல்லுங்க மாமா. சீக்கிட்ட போயிடாதீங்க மாமா. மாரியாத்தா பேர்ல பாலத்தை போட்டுட்டு அலட்டிக்கிடாம இருக்கு. வாடா எல்லாம் மொக்கையா போடா. ராவலடா மாமல தீ கிட்ட தனியா விட்டுறாதடா. சரிங்கக்கா. மாமா சொல்லிட்டு போறாரு சொல்லுவா. யாருமா இதெல்லாம் செஞ்சிருப்பா? ஆமா கை பொண்ண பாக்குறதுக்கு கண்ணாடி வேணும். யாருன்னு சொல்ல வர? மாமனையா? மாமனா அவன் ராட்சஸ். இப்பதானே மாமன் கிட்ட இருந்து போறாரு. போனா அழகு நீ மரச்சாதியில பிறந்திருக்க வேண்டிய பிள்ளையே இல்ல. என்னமா கேள்வி செய்ற? மாமா இதெல்லாம் செஞ்சிருக்காது. கொலை தள்ளி கிடந்த அரமா வாழைய ஒரே ராவுல சீத தள்ளி போட்டு விடிய கற்கல்ல மருதால இருந்த வேண்டிய உங்க மாமன் வெட்டல குத்தல. ஒரு பொம்பளை கிட்ட அவன் தப்பா நடந்துகிட்டது இல்ல. அது மட்டும் இல்ல, கொடிக்கால வெத்தலைய கிள்றது, பயிரை கசக்கிறது, இதெல்லாம் உங்க மாமனை மிஞ்சி கிடையாது. வட்டாரத்திலே ஆளு கிடையாது. இன்னைய வரைக்கும் போலீஸுக்கு எத்தனை அமுட்டுக்கிடல. இப்ப நடக்கிறத பார்த்தா அது இருக்கும் போல. அது அவங்களா இருக்காதுமா. போடி உன் கழுத்துக்கும் என் கழுத்துக்கும் வெட்டு ஒண்ணும் வந்துடாது. இப்போ உன் கழுத்துல தாலி ஏறுமான்றதுதான் பிரச்சனை. ஆனா தங்கச்சி பேர்ல இருக்கிற பழிய தீர்த்துக்கிட மாளிகா சீவனுக்கு மேலே அவன் கொடுமைய காட்டிட்ட. மாசாலத்தை ஒரு மகனா நீ பாக்கட்டும். அவனு பாக்கட்டும், நானும் பாக்கத்தான் போறேன். இப்போ மாமன் கிட்ட போய் மோதிக்கலதாமா? யார்கிட்ட நீ மோதுறாங்க? என்ன முகத்தை நல்லா பார்த்து சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆகணுமா வேண்டாமா? அப்ப கொடிக்கால வெத்தலைய கிள்ளுவான், பயிரை கசக்குவான். மவன் என்ன செய்வான் தெரியுமா? மனுஷ கழுத்தையே சீவுவான், கொலை செய்வான். புரியுதுல்ல? எனக்கு பயமா இருக்குமா. உனக்கே அக்கா பயம். நான் அம்மா புலி பக்கத்துல இருக்கிறேன்னு. பாட்டு அதுக்குள்ள செஞ்சிருக்க ஆமா. முடியாது. யாரு? நான் தான் பாலு. பஞ்சாயத்துக்காரரு. இப்ப கதவை தர வேணாம். நீ உள்ள பார்த்தா நான் கதவை தரேன். வாங்க. உட்காருங்க. தோட்டத்துல இருந்தா வரீங்களா? ஆமா. எப்படிங்க இருக்குது நிலவரம்? ரொம்ப சாதங்களா? எனக்கு சொல்றது நான் போறப்ப கொட்டை முத்துடு சாம்பல் ஆயிடுச்சு. மாடு உடம்பெல்லாம் பொறிஞ்சு கிடக்குது. பொருள் எதுவும் மிஞ்சல. மிளகா நடி தூக்கிட்டு ஆள் அந்த விட மாட்டேங்குது. ஆனா பாவீங்களா இப்படி செய்துட்டாருங்களா? யாருக்கு என்ன கொடுமைங்க செய்த? கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் தான் குறுக்க கிடக்குது. தாங்க முடியாத நட்டந்தாங்க. ஆனா இதனால கல்யாணம் நின்று போன ஒரு பரத பையன் நினைச்சு செஞ்சிருந்தானா அவன் தான் முக்காடு போட்டுட்டு போனோம். இந்த பாலுவை அப்படி மிரட்டிட முடியாது. ஏங்க உங்களுக்கு முக்கியம் தான் வந்து தாக்கல் கொடுத்தா நானு. ஆமாங்க, ஆளுகளோடு ஓடுனேன். ஆளுங்க தோட்டங்கள்ல ஒத்த சத்தாளு காவலுக்கு இருப்பாங்கன்னு பேரு. நம்ம வீரப்பன் தான் அங்க நின்றுட்டு முகாமையா தீயா வச்சுக்கிட்டு இருந்தான். அது நான் மனுஷனுக்கான தீயா. ஏதோ கருப்பட சாமிதான் தம்பி அங்க நான் நேரத்துக்கு அமைச்சிருக்காரு. கல்யாண நேரம் தம்பி உடம்பு குடும்ப சுட்டுட்டு நிக்க போகுதுங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் நல்ல சுதா நம்ம தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
என் பக்கம் கூட அதிகம் வரலையா அவன்? அந்நேரத்துல தம்பி அங்க எங்க போச்சு? இதுதான் எனக்கும் புரியல. இந்த காலத்து பிள்ளைங்க சமாச்சாரமே வேற. சொல்லிக்கிட்டு போகுதா வருதா. காலையில கிழக்கால தோட்டத்துக்கு போனவன் அங்க மேற்க சமைச்சா எப்படி போய் சேர்ந்தான்னு தெரியல. பாட்டியாவுக்கு மாமன் கைத்தறி கொடுத்துட்டேன். பதட்டத்துல என்ன காரியம் செய்து போட்டது? ஒன்ன சொல்லி என்ன, பக்கத்துல நானும் தான் நின்றுகிட்டு இருந்தேன். என் கவனம் அந்த தடிக்கம்ப மேல இருந்துச்சு. போகுது விடு, இப்ப பாட்டியா கொண்டாந்துருவாரு, அவர் கையிலே திருப்பி கொடுத்துடலாம். அவனே வேண்டாத போது அவன் ஈட்டி தடி நமக்கு எதுக்காத்தா? அது அவனே மேல் பார்த்து கட்டின தோட்டம், அது பத்திக்கிட்டு எரியுது. உங்க பேர்ல தப்பு இல்லாட்டி ஓடி வந்து காப்பாத்திருக்க மாட்டாங்க. அவன் ஒருத்தனே தனியா நின்று அவங்கிட்ட சொத்தைய காப்பாத்திருப்பானேடி. மத்தவங்களுக்கு இருந்தா அண்ணன் மாதிரி அவன் எனக்கு இருந்தான். நீ வந்து இல்ல வேப்பங்காயா ஆக்கி போட்ட. மாமா வந்துட்டாரு போல. வாங்க மாமா. அங்கி மனசை தேதி ஒன்னும் சொல்லிக்கும்படியா இல்லை. பஞ்சாயத்துக்காரர் வந்திருந்தார். பால் வந்தானா? சேத விவரம் சொன்னானா? சொன்னார். எதுக்கு நீங்க உங்க வாயால சொல்லுங்க, ஒண்ணுமே மிஞ்சலீங்களா? பெரிய காடைக்கு 2 உசுருக்கு மன்னாடிட்டு நிற்குது. எரும மாடு முதுகிற சாய வேட்டி விரிச்ச கணக்கா தோலெல்லாம் வளர்ந்து போய் அணைச்சு நிற்குது. ஈரப்பாதுகளை அவுத்து விட்டுறதாக சொன்னாங்க. ஒன்றிய ஆளு என்னதாயி செய்ய முடியும்? தீ 4 பக்கமும் சுத்திட்டு வர போது அந்த மடங்கா கடலை வக்கலு வண்டி மசவுக்கு சமத்தியா காணும். மத்த 2 க்ளோஸ். தரகு சின்னங்கிட்ட அச்சார பேசி வாங்கியிருந்த. அவனாவது பொருள்களை அள்ளிட்டு போயிருந்தானா அதாவது சேதம் இல்லாம தப்பிருக்கும். பணம் பின்னாடி வந்துட்டு போகுதுன்னு யோசனை தோணலீங்களா மாமா? சங்கடம் தொடுத்து தான் வரும்பாங்க. இப்படி நடக்கணும்னு இருக்கிறப்போ அவன் எனக்கு அண்ணனா? 7 ஜென்மத்துக்கு சத்துரு. அவன் தான் முடிவு பண்ணிட்டியா? நீங்க கேக்குறது வேடிக்கையா இருக்குதுங்க மாமா. அவன் இங்க ஒப்புக்கு எங்களை விரட்டி போட்டு பேசிட்டு இருந்திருப்பான். அந்த நேரத்துல அவன் அவன் அங்க தீ வச்சுட்டு ஓடி இருக்கான். இத குறிகாட்டா தெரிஞ்சுக்கிடணும். நடந்ததெல்லாம் கோர்வையா தான் நடந்திருக்கு. ஆனா படக்குன்னு ஒரு முடிவுக்கு வராம கொஞ்சம் யோசிக்கணும் தாயி. நீ யோசிக்க என்ன மாமா இருக்குது? அதனால பஞ்சாயத்துக்கார கையில ஒப்பிச்சு போட்டேன். இடையும் காட்டியும் போலீஸ் வந்துருவாங்க. போலீஸா? பால் வாய்ந்த யோசனை சொன்னா? இல்ல, உங்க மருமாவை தான் இந்த யோசனைய சொன்னேன். இந்நேரம் மேட்டுப்பட்டிக்கு ஆள் போயிட்டு இருக்கு. என்ன காரியம் செய்து போட்ட தாய்? போலீஸ் தொப்பி இந்த ஊருக்குள்ளார வந்தது உண்டா? நீ பிராது கொடுத்து நம்ம ஆட பின்கட்டா தெருவழியா கூட்டிட்டு போறதா? அது இந்த ஊர் சரித்திரத்திலேயே கிடையாது. காரியத்தை கெடுத்துட்டீங்க. நான் என்ன செய்யறது மாமா? அப்பறம் மகனும் இந்த கல்யாணத்தை நடத்த விடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா? இது ஆம்பளை இல்லாத ஊரு மாமா. இது ஆம்பளை இல்லாத ஊரு. உன் நிலை எனக்கு புரியுதுமா. ஆனா பகுதிய போலீஸ் விசாரிக்கவா? அதுவும் நீ பிராது கொடுத்து. நீ அவன் பேர்ல சந்தேகப்படப்படாதுன்னு சொல்ல எனக்கு வாயே இல்லம்மா. அவன் வாயே அவனுக்கு சத்துருவாயிருச்சு. எனக்கு மன சமாதானமே இல்லை. எனக்கு மட்டும் மன சமாதானமா? உங்க முன்னாலதானே முடிச்சு பேசி போட்டு போறான். பாட்டியா கொண்டு தடிக்கொண்டு அது மொக்கை இல்லையில இருக்குது. வெடியவன் கொண்டாந்துருவான். மொக்கைங்கிட்ட வா. ஆமா, தீப்பக்கம் போயிட்டு இருக்கும் போது அவன் பாட்டையா செத்தப்படம் தடிய கொடுக்கான்னு கேட்டான். எதுக்குன்னு கேட்கும் போது பிடிக்கிறாப்புல வாங்கிட்டு போயிட்டான். சரிதான், தீப்பக்கம் ஏதோ கிண்டி பார்க்க போறான் போல் இருக்கு நினைச்சுக்கிட்டு நான் கூட்டத்தோட வந்துட்டேன். அப்புறம் அவனை பாக்கலையா பாட்டியா? மொக்கையா மொக்கையான்னு 2 வாட்டி கத்தி பார்த்தேன். என் குரல் அவனுக்கு கேட்டு இருக்காது, அவன் குரலும் எனக்கு கேட்கல. சரி, விடியவும் கொண்டுட்டு வரான்னு நான் கூட்டத்தோட திரும்பிட்டேன். அது மாமன் கைத்தடி பாட்டியா? பகுடி கைத்தடியா? அது எப்படி இங்க வந்துச்சு? எங்களை
பேசி போட்டு போறப்போ மறந்துட்டு போயிட்டான். அவன் போன பிறகுதான் நாங்களே கவனிச்சோம். பகுதி கைத்தடியா மொக்கையில் இருக்குது. என்ன யோசிக்கிறீங்க மாமா? ஒண்ணும் இல்ல, மொக்கையில் தான் விடியவும் கொண்டாந்துருவானே. இதை எப்படி விட்டுட்டு போனான்? இந்த தடி கம்பு மேல அவனுக்கு உசுர் இல்ல, அது என்ன சாதா கம்பா? பழியா போற கோபம் மனுஷனை என்ன பாடுபடுத்துது. சரி, நான் படுக்க போறேன். ஏதாவது இருக்குதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? பால் இருக்கானடா? யோசனையில இருக்கீங்க போல இருக்க. யோசிக்க என்ன இருக்குதா? வீட்டுல இருந்து வர்றீங்களா இல்ல தோட்டத்துல இருந்தா? வீட்டுல இருந்து. தோட்டத்துல நடந்திருக்க அட்டூழியத்தை பாத்தீங்களா நீங்க? காடு காடா, அது சுடுகாடா இல்ல கிடக்குது. அட, காட்டை சுடுகாடா ஆக்குறத விட ஒருத்தனுக்கு மனுஷனை சுடுகாடு அனுப்புற திறந்தா அவன் ஆம்பளை. பழி வாங்கணும்னா அந்த பாலத்தை விட்ட காட்டுறது. ஆடுக மாடுக மிளகா கடலை வைக்கப்படப்பு இதெல்லாம் ஒருத்தன் எதுக்குவா போகுது? பகுதிக்கு நான் ஏண்டிட்டு பேச வந்துட்டேன்னு நினைச்சிட்டியா? என்னங்க சித்தப்பா நீங்க? இல்ல, மாமா மருமான தாங்கித்தான் பேசுவான்னு நினைச்சாலும் அதுல தப்பு இல்ல ராசா. உங்க நியாயம் எனக்கு தெரியாதான். அவன் இந்த ஊர்ல விளையாடி இருக்குதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதை வச்சுதான் சொல்லுது. அவன் ஒரு அளவோட தான் நிற்பான். இப்ப நடந்திருக்கிறது ஒரு அளவோட நீங்க நினைக்கிறீங்க? 7-8 நாளைகளுக்கு முந்தி அவங்க வீட்டு வாசப்படி ஏறி கல்யாணம் நடக்கிறத பாத்துறேன்னு மிரட்டி போட்டு போயிருக்காரு. நடந்ததெல்லாம் நல்லா தான் இல்லை. அவன் பேசின பேச்சும் சுத்தமானது இல்லதான். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடும் அவன் தான் இதை செய்தான்னு. என்ன பேச்சு வச்சுக்குவா? இவ்வளவுக்கும் பிறகா தீனா நாக்கு வந்துடாது பாரு. தவிர நான் இல்லைன்னு தப்புல இல்லைன்னு ஆயிருமா? நீயும் அங்கேயோ அவங்கள சம்சயப்படக்கூடாதுன்னு சொல்ல எனக்கு வாயே இல்லம்மா. ஆனா அவசரப்பட்டு போலீஸுக்கு போயிருக்கான்டான். உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வந்துச்சு? அங்கி வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். மேட்டுப்பட்டிக்கு ஆளு போயாச்சா? இல்ல, வீரப்பாவரன் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ போலீஸுக்கு ஆளு போகல. சித்தப்பா, போலீஸ கூட்டி வர முடிவு செஞ்சாச்சு, வேற வழி இல்ல. வேற வழி இல்லையா? இல்ல நீ யோசிக்கலையா? நான் யோசிக்க என்ன இருக்கு? எல்லாம் உங்க மருமகன் செஞ்ச முடிவுதான். 1000 இருந்தாலும் அவ பொம்பளை மிரண்டு போயிருப்பா. நீ பஞ்சாயத்துக்கு முகாமக்காரன். நானும் யோசிக்காண்டாமா. பதறி போய் கைய உதறிடக்கூடாது. என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொல்றீங்க? நான் தான் தப்பா எதை செஞ்சுட்டேன்னா? இல்ல, ஊர் வழக்கம் உனக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு கேக்குற. பஞ்சாயத்தா? என்ன மெதுவா கேக்குற? நீயே எத்தனைக்கு விதாயம் செய்திருக்கிற? பஞ்சாயத்துக்கு கட்டுப்படாம ஒரு பய நெஞ்ச தூக்கிட்டு தெருவால நடக்க முடியுமா? அவன் கடவுட்கஜனா தான் இருக்கட்டும். பஞ்சாயத்து கட்டுப்படுறது இருக்கட்டும், பகுதி தேவர் இதுக்கு சம்மந்தப்படுவாருன்னு நீங்க சத்தியமா நம்புறீங்களா? பாரு, என்னையா சத்தியம் போட சொல்ற? நான் தடி பார்த்தா பேசி போட்டேன். ஏன் சொந்த விஷயமா போக என்ன பொறுப்பு தாளல சித்தப்பா, மறந்துடுங்க. பரவாயில்ல, ஆனா நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். பகுதி இதுக்கு சம்மதிக்கிறது மட்டுமில்ல, கட்டுப்படவும் செய்வான். சித்தப்பா, இந்த விவகாரம் நான் சம்பந்தப்பட்டது, அந்த அம்மா சம்பந்தப்பட்டது, அவர் சம்பந்தப்பட்டது. நான் பஞ்சாயத்துல முகாமே உட்காந்துக்கிட்டு அவரை விசாரிக்க அவர் ஒத்துக்குவாரு, ஏன் முன்னாடி நின்றுட்டு அமைதியா பேசுவாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அது நீ இன்னும் சம்பந்தம் செஞ்சுக்கிட்ட. தவிர பஞ்சாயத்துக்கு முகாமக்காரனி எந்த நாயும் நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். தவிர
விவகாரம் பகுதிக்கும் அவ தங்கச்சிக்கும். தாவா செய்ய போறவ அவ. விதாயம் பண்ண வேண்டியது நான் தானே. கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல. சரி ஒத்துக்கிறேன், ரொம்ப சொல்லிட்டீங்க. ஆனா கூட்டத்துல பேச்சு தடிச்சு எக்கு தப்பா எதுவும் நடந்து போச்சுன்னா படுமோசமா இல்ல போயிடும். பாலு, நீ போலீஸுக்கு போயிருந்தா மட்டும் படுமோசம் ஆகிறாதுன்னு நான் நினைச்சேன். அப்படி நடக்கணும்னு இருந்து நடந்துதான் தீரும். இதெல்லாம் நமக்கு புதுசா. சரிங்க சித்தப்பா, உங்க மருமக பொறுப்பா உங்ககிட்ட என்கிட்ட பிடிச்சாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன். நாளை காலையில நீங்க சொன்னாப்புல நான் பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணி போடுறேன். செய்து போடு. பாலு, நீ போலீஸுக்கு போகாதது எவ்வளவு பெரிய தொரட்ட விலைக்கிருச்சு தெரியும். போலீஸ் தொப்பி கணக்கால தெரியவும் அப்பனும் மகனும் மேற்கால இந்த பக்கம் சாடிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள பிடிக்க முடியுமா? உனக்கு தெரியாதா ராசா? சித்தப்பா, என்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன்ல. இந்த கூட்டத்துக்கு அவங்க வர போது அருவா பிச்சுவா எதொன்னும் கொண்டாடக்கூடாது. அதான சொல்ல வர. அதுக்கு நான் உத்தரவாதம். நீ உங்க மானும் சத்தியமா சத்தியம் இருக்கு ராசா. உன் சொல்லுக்கு மேலையா வாரேன். சரி பாத்துக்கோங்க, இருக்குல்ல சூதானமா போங்க. எவன்டா அது? வாப்பா வா. அண்டா நடிச்சாம ஆக போகுது. அங்க என்னடா வாங்கிட்டு இருந்த நீ? உன் மாமியா கொட்டத்தை திரும்ப கட்டிட்டு இருந்தியா? அவன் அண்ணன் வரவும் பொசுக்குனத அங்கதானே நீங்களும் நம்பிட்டீங்களா? போடா, அப்பனுக்கு மேல பெரிய யோசனைக்காரன் நீ. லே, சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போகணும் செஞ்ச புத்திக்காரன்டா இது. கல்யாணம் புடிச்ச கையில நடந்தாகணும். இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்கதை பார்த்தா அந்த கல்யாணத்தை நடக்க விடுவாங்களா என்ன? அட போடா, இன்னைக்கு அவங்க செஞ்சதாண்டா கடைசி. நீ வரவும் மேட்டுப்பட்டி போய் போலீஸை கூட்டி வர சொல்லுதான் இங்க நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அதே யோசனையோட தான் நானும் வந்தேன். இப்ப போலீஸை கூட்டி வந்துடுறேன். இல்ல சரியான சமயத்துல வராம காரியத்துக்கு எடுத்து போட்டல. ஏன் என்னாச்சு? இப்பதான் சித்தப்பன் வந்து வர வாங்கிட்ட மாதிரி என்னை கட்டி போட்டு போயிட்டாரு. வேற வெள்ளைய பாட்டியாவா? அவர் கிடக்கிறாருப்பா, அவங்களுக்காக வேண்டிட்டு பேசிட்டு இருப்பாரு. நான் போய் போலீஸை கூட்டி வந்துடுறேன். இல்ல போலீஸ் போடாம தடுத்து விட்டாருடா. அப்ப இப்படி விட்டுறவா? விடுறதா? இவ்வளவு நடந்து போற விடுறதா? நாளை காலையில 9 மணிக்கு பஞ்சாயத்து. அப்பனையும் மானிய நிக்க வச்சு கேள்வி கேட்கறத ஊர்சனை முழுக்க திரண்டு பார்க்க போறாங்க. சரிதான், போலீஸ் இல்லாட்டி போகுது. கூட்டத்துல தக்க சாக்கி வச்சு நிரூபிக்கணும். ஊர் கட்டுப்படுத்தும்ல. டேய், பஞ்சாயத்துக்காரன் முடிவு பின்னாடி அப்பனும் மானும் நாண்டுகிட்டு தொங்க போறாங்க வர அமானத்தால. அப்படி இல்லாட்டி பரமாசிங்க பொண்ணு எங்க ஓடணும். அப்ப இந்த சாக்கிய சாக்கிய புதுசா சோடிக்கணுமாடா? டேய், தங்கச்சியே வழக்கு கொண்டாடாடா. அண்ணனையும் மருமனையும் அப்படி போலீஸ் பிங்கட்டா கட்டி திருவாளம் நடத்திட்டு போனா கூட அவ ஒரு சொட்டு கண்ணீர் விட மாட்டா. அதான் அவங்கள முன்னாடியே மாட்டிருக்காருல, அது போதாதா? நீ பழச பத்தி பேசு. இருட்டி 4-5 நாளைக்கு முந்தி அவங்க வீட்டை வாசப்படி ஏறி கல்யாணம் நடக்கிறத பாத்துறேன்னு மிரட்டி போட்டு போயிருக்காரு. என்னமோ பேசுறிய? 4-5 நாளைக்கு? ஆமாடா, ஏன்டா அழுத்தி கேக்குற? அங்கம்மா கொட்டாங்க தீ பிடிச்சி எரியும் போது ஐயா இங்க வீரப்பா காட்டிட்டு இருக்காரு. தாங்க அங்க தீ வைக்க சொல்லி போட்டு மாசான தீ வச்சானு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? பெரிய துப்பு ஒண்ணுடா அதுக்கு. நமக்கு எவனா இருந்தா என்ன? அப்பனுக்கு வந்தா மானுக்கு இல்லையா? மானுக்கு வந்தா அப்பனுக்கு தான் இல்லையா? அப்பனு மானு சேர்ந்து தீ வச்சு போட்டு தான் அப்ப இங்கிட்ட ஓடி வந்துருக்கணும். அப்ப இங்க இருக்காண்டா அதே சமயத்துல இருந்தா ஒரு கடத்தூர் ஓடி எவ்வளவு நேரம் ஆகும்? இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் சாட்சி. ஆமா, சாட்சி. இந்த மாதிரி காரியத்துக்கு யாராவது சாட்சி வச்சு நட மாட்டாங்க. சும்மாறா, பெரிய வக்கீல் மாதிரி அப்பனே எடுத்து பேசுற. சரி விடுறா. டேய், 1க்கு 3 இருக்குடா. நான் சொல்ல போறேன், அவன் சொல்ல போறா, நீ சொல்ல போற. காலையில கொடிக்கால பக்கத்துல நடந்து போச்சானே? ஆமா, அண்ணன்காரன் தங்கச்சி மிரட்டி மாட்டிக்கிட்டான். அவன் மகன் உங்ககிட்ட அருவாளை காட்டி ஆபட்டுக்கிட்டான். டேய், அப்பன் பஞ்சாயத்துல இருக்கான்னு சொல்லிட்டு மெத்தனமா இருந்து கூடாத, புரியுதா? மத்தவன் கேள்வி கேட்டா உடன்றாம பதில் சொல்லணும், இல்லாட்டி காரியம் கிட்ட போகும். அளவை கட்டிக்கிட்டு நிம்மதியா காரை வீட்டுக்காரி மருமனா நீ இருக்கிறதுனா இப்ப நம்ம நடத்துறதுலாண்டா இருக்கு.
இப்ப அவங்களை விழுத்தாட்டி எப்ப முடியாது, புரியுதா? நான் போய் படுக்கிறேன். என்னது வாடா அம்மா, நீ இதை சொல்லிட்டு போ. காலையில கிழக்கால நம்ம தோட்டத்துக்கு நீ போனவன், அங்க மேக்க சமயத்துல எப்படி போன? பொழுது குடும்பம் தோட்டத்துல தான் திரும்பிட்டு இருந்தேன். ஒச்சா தவிர மகன் நாங்க ரோட்டு மேல நின்றுட்டு இருந்தேன். இன்னைக்கு தோட்டத்துல ராத்தாவளி எனக்கு நீ பேசினக்கு வாடா வீரப்பான்னு நான் மேக்கால எடுத்து கூட்டி போனான். இங்க இருந்து வரப்பதான் இந்த ஏன் போய் எனக்கு புடுங்குனீங்க? ஒரு பக்கத்து உண்மை காப்பாற்ற முடிஞ்சதா உங்களால? அதை நடக்கிறதியா? சரி சரி போ, போய் தூங்கு. கண்டமானிக்கு ஊரை சுத்தி உடம்புக்கு எடுத்துக்காத. எனக்கு தான் வரும் பஞ்சாயத்துக்கார மகன்னு. போட. இல்ல, நான் தான். இந்த காலத்துல என்ன வயத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்க? வாழ போன வகுப்பு வழிதான் மாமா வாங்கிட்டு இருக்கு. முடாவா பிடிச்சிருக்கு. அதோட அங்கி வீட்டுக்கு போய் அடி வயிற்றுல இருந்து கூப்பாடு வேற போட்டிருக்கிற. ஆமா, மாமங்காரன் பக்கத்து திண்ணையில படுத்திருந்தது கூட உன் கண்ணுக்கு தெரியல இல்ல? அவ கல்யாணத்தை நிறுத்தி போடுறேன்னு கருவிட்டு வந்திருக்க. அந்த கல்யாணம் நடக்கூடாது. அங்கி வீட்டுக்கு போனேன், விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, கல்யாணம் நடக்குதும் நடக்காததும் நம்ம கையில இல்லடா. அதான் பாப்போம். பாக்குறதுக்கு தான் பிள்ளையார் சூழி போட்டுட்டீங்க. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? பழி செய்துகிட்ட இல்ல, அவ கொட்டத்தை சாம்பலாக்கி. நான் தீ வச்சேனா? பின்ன யாரு? உன் மானா? ஏன் மோனா? எங்க மாசானம் பய? இன்னும் வீடு திரும்பல, தோட்டத்திலே கிடக்குறான் போல இருக்கு. இல்லாட்டி எங்கனையாவது கூட்டாளோட அரட்டை அடிச்சுட்டு இருப்பான். அவன் மேக்காலதான் இருந்திருக்கிறான். மேக்கால எத்தனையோ காடுக ஆளுக. அது எனக்கும் தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும். ஆனா ஒரு பொம்பளை கொட்டத்தை சாம்பலாக்குற விவகாரம் அவங்களுக்கு கிடையாது. அப்ப நான் இல்லாட்டி என் மோந்த நீ முடிவு பண்ணிட்டீடா? இந்த பாரு, நீ அந்த நேரத்துல அங்கி வீட்டுல இருந்திருக்கிற, அதனால நீ வேணா சொல்லிக்கிடலாம் நான் இல்லைன்னு. ஏமாமா, நான் தப்பிச்சுக்கிட்ட வழிக்கு சூசனையா சொல்றீங்களா? என் மவனை காட்டி போட்டு. இல்லே, அப்பனும் மகனும் உங்க தலைக்க கள்ள தடிக்கிட்டீங்கடா உங்க நாக்காலியே. இன்னைக்கு காலையில வீரப்பன்கிட்ட என்ன சொல்லி இருக்கான்னு தெரியுமில்ல? அவன் என்கிட்ட சொல்லல, பேசிக்கிட்டு தான். இதெல்லாம் நமக்கு புதுசா மாமா, அதை வச்சு எப்படி நீங்க வந்து முடிவு பண்ணீங்க? அந்த பொண்ணு கழுத்துல எப்படி தாலி கட்டுவேன்னு இவன் அவனை கேட்டிருக்கிறான். அதே ராவுல அங்கி வீட்டுக்கு போய் ஒரு பொம்பளைய மிரட்டி இருக்கிறேன். இத பாரு, ரெட்டையும் சேர்த்து பாரு. அப்புறம் பஞ்சாயத்துக்காரங்கிட்ட பார்த்து போடுறேன்னு ஆத்திரம் காட்டி இருக்கிறேன். தீ அவிக்க ஊரே கூடி இருக்குது, உன்னையும் உன் மகனையும் தவிர. எல்லாத்தையும் சேர்த்து பாரு. அட, நீ பாக்குறது இருக்கட்டுடா, இந்த ஊர்க்காரங்க எப்படி பாப்பா, அங்கே எப்படி பாப்பா, கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வசமா தான் பேசி இருந்திருக்கு, நடந்தும் போச்சு. ஆனா இதை வச்சு நான் தான் செஞ்சேன், இல்லாட்டி என் மகனை விட்டு நான் செய்ய சொன்னேன். நீங்க எப்படி முடிவுக்கு வந்தீங்க? பின்ன எப்படி கல்யாணத்தை நிறுத்தி போடுறேன்னு கருவிட்டு வந்தேன். உன் மகன் வீரப்பன் கிட்ட அருவாளை தொட்டு காமிச்சிருக்கான். வீரப்பன் தலைய அவன் வாங்க போறானா இல்ல நீதான் அங்கி அழகு தலையா? மாமா, ஆத்திரத்தை அப்படி பேசணும் தான் நானு. அப்படியாவது அங்கி சம்மதிப்பான்னு பார்த்தேன். அந்த நம்பிக்கை என்ன விடல. அருவாவும் பிச்சவும் வேல்கம்பா நான் வருஷமா தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஆனா காட்டு பண்ணி முள்ளம் பண்ணி கோவை இருக்கிறத இதுக்குதான் ருசி பார்த்திருக்குது. மனுஷன் ரத்தக்கரையில படிஞ்சதில்ல. எனக்கு 52 ஆகுது. பகுடி, உன்னை எனக்கு தெரியும், இந்த தோளுக்கு தெரியும். ஆனா உன் மகனை நீயும் தெரிஞ்சுக்கிட முடியாது, நானும் தெரிஞ்சுக்கிட முடியாது. இல்லை, அப்பன மாதிரிதான் மகனும் இருக்கணும்னு சாத்திரம் இல்ல பகுடி. சரியாத்தான் சொல்றீங்க. நான் எங்க அப்பா மாதிரி இருந்தேனா? இந்த பாரு, வாய் மோசல்ல பறி கொடுத்த வேட்டை நாய்ப்பா அவன். சிறுபிள்ளத்தனத்துல ஏதாவது செய்திருக்க போறானோன்னு தான். வாங்க பாட்டையா. ஏண்டா என்னாரா எங்க சுத்திட்டு வர? ராதைய கூட ஒரு தோட்டத்துல பேசிட்டு வர. யாரு? ஒச்சா தேவர் தோட்டத்திலயா? ஏண்டா நான் என் கூட நடிச்ச மாதிரி என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு உனக்கு? அவன் தான் இருக்க சொல்லி நடிச்சினா. டேய், பகுடிக்கு தங்கச்சி மட்டும் சத்துரு இல்ல, மகனும் தானே காட்ட போறியா நீ? அப்பா, நான் உங்களுக்கு சத்துருவாய். ஏக்க தொழுங்க பேசி போட்டு எங்க இருந்து வர? சத்தியமா நாங்க என்னோட நம்ம வரேன். உன் சத்தியம் கிடைக்கும்டா. நீ நம்ம காட்டிலும் இல்ல.
நீ உங்க அத்தை அவ தோட்டத்தை எடுத்து அவ்வளவு ஒச்சாத்த தோட்டம் வர சொல்றேன். வாடி மாமா, இவனை கொண்டு போட்டு தான் மறு சொல்லு. இந்த மாமா எனக்கு வேண்டாம். கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்ன? மனுஷ ரத்தம் பட்டதில்லைன்னு சொன்ன. சரி, நான் விளைவிக்கிடுறேன். உன் மகனை உன் கையால நீயே கொண்டு போடு. மாசாணத்தேவர் வம்சம் இவனோட போயிடட்டும். மாமா, நீங்க அவனை கேட்டுக்கிடுங்க, எனக்கு நிதானம் இல்லை. மாசாணம், ஆத்தா போன அப்புறம் அப்பா வரையில் இன்னை வரைக்கும் என் உடம்புல பட்டதில்ல. ஆமாடா, தீ வச்ச கைய தொட்டு முத்தம் மட்டுமாடா. அந்த கைய என் கை தெரியாத முடிஞ்சு போடணும். என்ன ஆச்சு? ஆமா, அவ வீட்டுல இருக்கு. கைத்தடி பத்திரமா இருக்குது, அத பத்தி புறவு பேசிக்கிடுவோம். டேய், பஞ்சாயத்துக்கு போலீஸ் மாட்டிக்கிடாம 50 வரைக்கும் தள்ளிட்டேன் நானு. இப்ப ஒன்னால டேய் குட்டி குறைச்சு தாய் தலையை வச்சுட்டு கணக்கா? நான் தான் தீ வச்சேன்னு முடிவு பண்ணிட்டீங்களாப்பா? சரி, நீ இல்லடா, நீ இல்ல. நாளைக்கு போலீஸ் வந்து கேட்டா இல்ல பஞ்சாயத்து வச்சா நான் தான் ஒத்துக்கிறேன். தண்டம் கட்டி போட்டு இருக்கிற சொத்தையெல்லாம் அந்த புது பணக்காரனை வித்து போட்டு நான் பரதேசியா போயிடுறேன். நீ இன்னொரு மாதிரி சொல்லிட்டு ஒரு நடமாடிட்டுறா. என்ன பாட்டையா நீங்களும் சும்மா இருக்கீங்க? நானா தீ வச்சது? என்ன யாரு காலையில் இந்த பையன் தலையை கட்டுற மாதிரி பேசிருக்க நீ? சும்மா ஒரு அரட்டிக்கு சொன்ன, வெட்டி பையன் ஊரெல்லாம் போய் விதைச்சிட்டான். ஏய், என்கிட்ட சொல்ல வெத்து மிரட்டுன்னு நானும் தான் அவளை போய் மிரட்டிட்டு வந்திருக்கிறேன். வெளியில சொல்லிப்பாரு, ஒத்துக்குறாங்கடா. உண்மை தெரிஞ்சா தாட்டா ஏதாவது செய்ய முடியும். பாட்டையா நான் அந்த காரியத்தை செய்யல, அப்பா என்ன நம்ப மாட்டேங்குது. சரி, நான் நம்புறேன்ப்பா. ஏன் மகன் நம்புறேன். ஊர் நம்பணுமேடா. டேய், ஊருக்கு தாண்டா நாம இதை மெய்ப்பிக்கணும். டேய், இதுக்கு பதில் சொல்றா. கொட்டை எரியுது, நீ பக்கத்தோட நாகையும் கூட இருந்திருக்க. அவன் தீய வைக்க ஓடிப்பானே, நீ ஏன்டா போகல? பகுதி, நீ அவனை கேட்கறதுக்கு நியாயம்தான். நான் உன்ன கேட்கிறேன், ராசா நீ ஏன் போகல? தெருவால எல்லாரும் ஓடி வந்த பாத்து இல்ல? இந்த பாலாப்பழம் ஊத்துல உசுர வாங்கிட்டு இருக்கேன் மாமா. என் முகத்தை பார்த்து சொல்லு, இல்லடா நீ போயிருப்பியா? நான் போயிருக்க மாட்டேன் தான். அவ சொத்து இப்படி போன எனக்கு என்ன? பின்ன எப்படி நீ இவனை கேட்கிற? சரி மாமா, ஒத்துக்கிறேன். ஆனா இவனை எப்படி நம்புறது? டேய், கடைசியா கேக்குறேன். டேய், உண்மை தெரிஞ்சா தாண்டா ஏதாவது செய்ய முடியும். பாட்டையா நான் அந்த தோட்டத்துக்குள்ளார நுழையவே இல்ல. வேணும்னா நாங்க என்ன கேட்டுக்கங்க. வேலைக்கு ஓனா கழிச்சடா இல்ல அவனையும் மிரட்டி வச்சிருக்கியா? அந்த பையன் உனக்கு சாட்சி சொல்லுவானா நீ சொல்லுதெல்லாம் நெசந்தான்னு? ஆமா, அவன் சொல்லுவான், நீ எதிர்பார்ப்பானா? அவங்க அப்பா வச்சா தவிர தன் மகனுக்கு அழகு கட்டி கொடுக்க ஆசைப்பட்டவர்ல என்ன நான் முறமக்காரன் இருக்கிறப்ப வார்த்தை வெளியே விட்டுட்டீங்களேன்னு கேட்டு போட்டனா? சரிதானப்பா அப்படி ரோசப்பட்டு போனவர். அது முதல்ல நெருக்கமா பேசுறது இல்ல. அவரு மாமா இவனுக்கு சாட்சி சொல்லுவானா? அதெல்லாம் கரெக்ட் மாமா. இந்த பையன் நசந்தான் சொல்றானா? பகுதி, இனிமே இவனை ஒண்ணும் கேட்காண்டான். நீங்க நம்பிட்டா நான் விட்டுறேன். நீ இவனை நம்பிட்டா போதாது, நானும் உங்களை நம்பிட்டா போதாது. ஊர் நம்பணுமே சொல்ல வாரீங்க? ஆமா, அதுக்குதான் காலையில 9 மணிக்கு சாவடியில பஞ்சாயத்து. பஞ்சாயத்தா? சும்மா பேச்சுக்கு போலீஸ் பஞ்சாயத்து நானும் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நெசமா பஞ்சாயத்தா? அங்கே அவ சமசியத்தை சொல்ல போறா. எங்க வேலையா பாட்டையா? அவ நிச்சயமா நம்புறா, நீங்க தான்னு. அவ நம்புறாளா? அவளை அவ பொம்பளை. ஏன் பஞ்சாயத்துக்கு போறா? போலீஸுக்கு போகலையா? கண்குள்ள அண்ணன் லாக்கப் வச்சு பார்க்கலாம்ல? அவ போலீஸுக்கு தான் போனா, நான் தான் தடுத்து பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். அப்ப அந்த பஞ்சாயத்துக்காரர் தூபம் போட்டிருப்பாரு. இல்ல, பாலுவாயுதம் செய்யல. அவ அந்த தொலைக்கும் போயிட்டாளா? மறுவாட்டிக்கு சொல்றேன், அவ பொம்பளை. ராவுல நீ போய் மிரட்டி இருக்கிற, அண்ணங்காரனே மிரட்டின அப்புறம் அவ பாலுகிட்ட தானே போவா. நல்ல காலம், பாலு போலீஸுக்கு போகும்போது நான் போனது நல்லதா போச்சு. உங்க 2 பேரையும் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு கூட்டிட்டு வரதா ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஒத்திட்டு வந்திருக்கீங்களா நீங்களா? ஏன்டா கடட்டு பயலே, ஏன் ஒத்துக்கிட்டு வந்தேன்னு கேக்குறியா? என்ன மாமா நீங்க? பின்ன உன் கேள்விக்கு வேற என்ன அர்த்தம்? என் 2 கண்ணும் ஒண்ணு குத்திக்கிட்ட முண்டிக்கிட்டு நிக்குது. அதுக்கு நடுவுல நான் வந்தேன் பாரு. பாட்டையா, உங்க சொல்லுக்கு நாங்க கட்டுப்படுறோம். அப்பனுக்கு சேர்த்து மவனே வாக்கு கொடுத்துட்டான். வரவென்ன? ஏய், நியாயம் நம்ம பக்கம் இருக்கும்போது எந்த சோடிக்க கேஸும் எடுபடாதுடா. பஞ்சாயத்துல நிரூபிச்சிருங்க, இல்ல கட்டுப்படணும். எதுக்கு? ஊர் வாக்கம் மீறக்கூடாது. என்ன பூனை ஆட்டிட்டீங்களே மாமா. சரி, அதுக்கு என் வாக்கு. ஆனா செய்யாத குத்த தண்டம் கட்டி போட்டு குத்தவாளின்னு பஞ்சாயத்தார் முன்ன ஊரார் முடிவு கேட்டு நான் இந்த ஊர் நடமாட்டிட்டு இருப்பேன்னு நினைச்சிடாதீங்க. இந்த பயம் மட்டும் செஞ்சுட்டான துப்பு கிடைச்சதுன்னா இது வாழ கொலை சீவன கைதானே.
இவன் தலையை சீவி விட்டு நானும் நாண்டுக்கிடுவேன். மாசான தேவர் வம்சம். ஆமா இந்த வார்த்தை சொல்லி போட்ட ஏங்கிட்டியா பகுடி? சின்ன வயசுல உன்னை எவ்வளவோ அடிச்சிருக்கிறேன். ஆனா இப்ப 50க்கு அப்புறம் இப்பதானே மாசான சொன்னது கேட்டீங்க. அவன் ஆத்தா போனதுக்கு அப்புறம் என் விரல உடம்புல பட்டது இல்லைன்னா அப்பா ரெடியெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. இப்ப உங்க அடியே நினைவு ஊட்டிச்சு. இன்னொரு தடவை இப்படி பேசாது. மாசாணத்தை ஒரு வம்சம் நெட்டுக்கு நீளணும். சரி, தவறாம பஞ்சாயத்துக்கு வந்துருங்க. அழுத்தி சொல்றீங்களா பாட்டையா? ராவா மேக்கால ஓடி போயிருப்பேன் பயமா? இல்லை, போலீஸுக்கு ஆப்படாம அப்படி ஓடினவங்களும் உண்டு தம்பி. ஆனா அது வேற தலைமுறை. கொடுத்துருச்சு. அப்பா கைத்தறிய கொடுத்துச்சு. அதுக்கு அவசரத்துல நிகா தெரியல. அங்க போயிட்டு இருக்கும் போது மொக்கையம் பாட்டிய செத்தவுடன் தடிய கொடுங்கன்னா அப்புறம் அவனை பார்க்க முடியல. அங்கி வீட்டுக்கு வரவும் தான் அது ஓன் கைத்தடின்னு கண்டுகிட்டேன். மொக்கைய மறக்காம கொண்டு வந்து கொடுத்துருவான்ல. வராம பகுடி கைத்தடிய மறக்கிற அளவுக்கு அவ்வளவு போடுசுல இருந்திருக்கிற. இப்படி பழியா கோவம் வரக்கூடாதுப்பா. வெடியவும் மொக்கைய கொண்டு வருவான், இல்ல நானே கொண்டு வந்து தாரேன். நீ சிரமப்பட வேண்டாம் மாமா, அது உங்ககிட்டே இருக்கட்டும். இந்த கம்புக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல? ஆமா பாட்டையா, உங்களுக்கு சந்தேகமே இல்லாம போயிருமே. இல்லை, அந்த தடி கம்புனால என் சந்தேகம் தீர்ந்துரும்னா அது எனக்கு பெருமை தாண்டா. டேய், இவனை எனக்கு தெரியும், இவன் என் மருமன். ஆனா ஒன்ன தாண்டா தெரியாது. அதே போல பாலு சுத்தமானவன் இல்லைன்னா ஊரு அவனை பஞ்சாயத்துக்கு முகாமையா போட்டிருக்குமா. ஆனா அவன் மகன், அதான் அவன் பழைய சேக்காடி, அவனை தாண்டா எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க இந்த காலத்து பிள்ளைக்கு. பாட்டையா, உங்க மருமகனுடைய மகன் தான். சரி வழக்கண்ண, ஒரு பாட்டை தடிக்கம் எடுத்து கொடு. எதுக்கு? தோட்டத்துல இருந்தே கம்பு இல்லாம தானே வந்திருக்கிற. சரி, ஏய் நீ பாட்டை துணைக்கு போயிட்ட வீடு வர சரி. நான் அங்கி வீட்டுக்கு போறேன். ஆமா, நீங்க எங்க போறீங்க நான் கேட்டுக்கிறல. அவனை துணைக்கு அனுப்புறேன். டேய், போயிட்டு வந்து திண்ணில படுத்துக்கிறேன். சரிப்பா. சரி. பொழுது விழுந்துச்சா? அவன் தான் தூங்கி போயிட்டுமா? பாரு, ஏது இருட்டோட புறப்பட்டு வந்துட்டீங்க? வாசல் இன்னும் கருப்பு பசங்கள எனக்கு ஏது தூக்க கூட்டி? என் மடியில புரட்ட ரெண்டும் என்ன வச்சு அம்மான ஆடுதுங்க. உங்க தூக்கத்தை கெடுக்க வேண்டான்னு பொறுத்து வந்தேன். நான் எங்க தூங்குன? கெட்ட கெட்ட சொப்பனமா கண்டுல முடிச்சுக்கிட்ட. சொப்பனத்தை விடு, வந்த விஷயத்தை சொல்லி போடுறேன். புதுசா எதுவும் விஷயம் உண்டுமா மாமா? காலையில 9 மணிக்கு நீயும் அழகும் சாவடிக்கு வரணும். சாவடிக்கா? ஏன் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து விசாரிக்க மாட்டாங்க? போலீஸே வராது. போலீஸே வராதா? பஞ்சாயத்துக்காரர் அம்பிட்டு உறுதியெல்லாம் சொல்லிட்டு போறாரு. பாலு மாறல, நான் தான் தடுத்து போட்டேன். நீங்களா? நீங்க எங்க கிட்ட பேசின பிறகு அவர் வீட்டுக்கு போயிருக்கிறீங்க. நான் உங்ககிட்ட சொல்லி இருக்க கூடாது மாமா. அங்கி என்கிட்ட சொல்றதுனால உன் காரியம் கெட்டு போச்சு இல்ல? அண்ணன் பேர் இருக்கிற ஆத்திரத்துல மாமனியா கீழே போட்டு மிதிக்கிற. இத பாரு, நீ அவனை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அவன் உன்னை பழிக்கு வாங்க போறான்னு நினைச்சுக்கிட்டு. நீ அவனை பழி வாங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி அவனும் உன்னை பழி வாங்க விட மாட்டேன். உங்க 2 பேர் நடுவுல என் பணம் தான் கிடக்கும். சொல்லாதீங்க பாட்டியா. உங்க ஆத்தா சொல்ல வச்சிருக்கே தாய். மன்னிச்சுக்கணுங்க மாமா, வாய் மீறி பேசி போட்டேன். உங்களை அவமரியாதை பண்ணுன்ற நினைப்புல இல்ல. அவங்க இன்னும் இதுக்கு மேல ஏதாவது செய்துட்டாங்கன்னா அந்த பயம்தான் எனக்கு. உன்னை சொல்லி என்ன, அவனும் ஒதுக்கித்தான் பேசுறான். ஆனா தடிப்பா இல்ல.
மறு பேச்சுக்கு ஒத்துக்கிட்டான். எதுக்கு ஒத்துக்கிட்டா? பஞ்சாயத்துக்கு. பஞ்சாயத்தா? ஆமா, போலீஸுக்கு போகாட்டி மாத்து நியாயம் எங்கிட்ட இருக்குன்னு தெரியாண்டாமா? அம்மா பாட்டையா நம்ம நல்லதுக்கு தான் செய்திருப்பாரு. ஆமாடி, அத நீதான் எனக்கு சொல்லி தெரியணும். அவ பஞ்சாயத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டானா? கட்டுப்படுதுன்னு சொல்லிட்டாங்க அப்பனும் மாறும். இத நீங்க உங்க வாயால என் காது பட சொல்லாடி நான் நம்பியா இருக்க மாட்டேன் மாமா. அவன் யாருக்குமே தடை வாங்காதவனாச்ச. அப்பாரு முன்னால கூட நின்னுதானே பேசுவான். அவனா ஒத்துக்கிட்டான். கட்டுப்படுதுன்னு சொல்லிட்டாங்க அப்பனும் மகனும். அவன் என்கிட்ட ஒண்ணு சொன்னாம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது, என்ன பூனை ஆகிட்டீங்களேன்னா பஞ்சாயத்துக்கு ஆயுதம் ஏதோ ஒன்று கொண்டாடப்படாதுன்னு சொன்னப்போ, உங்க சொல்லுக்கு அவனே பூனை ஆட்டும் போது நான் எம்பிட்டு நான் வெறும் புழு. நான் சொல்ல என்ன இருக்கு? அவன் பூனையும் இல்ல, நீ புழுவும் ஆக மாட்டேன். இப்போவாவது 2 பேரும் இந்த கடவை பேச்ச கேட்டியட. குத்தி காட்டுறீங்களா மாமா? காலையில சாவடிக்கு வந்திருக்க. நாங்களே வருதா? நீங்க தான் வந்து கூட்டிட்டு போன பாட்டையா. சரி குட்டி, ஒன்னா என் மடியிலேயே வச்சுக்கிடுறேன். எந்த பய தொட வாரான்னு பாத்துருவோம். நாம ஒண்ணு நினைக்கியா அது ஒண்ணு நடக்குது. அங்கி நீ விவரம் தெரியாதவ இல்லை. நீ போலீஸுக்கே போயிருக்கேன்னு வச்சு உங்க அண்ணன் கைய நீட்டி இந்த விளங்க மாட்டேன்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்கிறேன். போலீஸ் தொப்பி கிடக்கால தெரியவும் அப்பனும் மகனும் மேற்கால மலை பக்கம் சாடிட்டாங்கன்னா 5 நிமிஷம். அப்புறம் பீரங்கி வச்சு தொலைச்சாலும் அவங்கள பிடிக்க முடியாது. வேத்தாடு பாதம் அந்த மலையில பட்டதில்லை. நம்ம முப்பாட்ட முத்துரளி தேவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கள? நான் கூட கேட்டிருக்கேன். அவரு 10 கொலையை செய்து போட்டு 10 வருஷம் அந்த மலையிலேயே இருந்தார். அவர் செத்து ஊருக்கு கொண்டாந்து எரிச்சப்புறம் தான் போலீஸுக்கே தெரிஞ்சிட்டான். ஏதோ கதை பேசுறேன். நீங்க சொல்ல வர்றது புரியுதுங்க மாமா. பொம்பளை மனசுக்கு தான் கலக்கமா இருக்கு. நான் சிறு குட்டியா பஞ்சாயத்தை வேடிக்கை பார்க்க போயிருக்கிறேன். இப்போ அண்ணனுக்கு எதிரா ஏது உன் வாயில இருந்து அண்ணன்னு வந்துருச்சு. தவறி வந்துருச்சா? ஏதோ என் விதியை நான் வந்து நட்டாத்துல நின்றுக்கிட்டு வார வெள்ளத்தை பார்த்து மலைச்சு போறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம வம்சமே காணாதபடி மாசாணத்தேவர் மகளும் மகனும் வாதிக்குது பிரிக்குது. அந்த குடும்பம் சீனு போயிடக்கூடாதுன்னு அந்த மாரியாத்தால இன்னமும் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு தலையை கொடுத்தாச்சு. மாமா பொருளுக்கு போனதெல்லாம் கூட போயிட்டோம். நான் இல்லன்னு வச்சுக்கிறேன். இவ கல்யாணம் நல்லபடியா நடந்தாங்க. அதுக்கு நீங்க ஒரு வழி செய்தீங்கன்னா அதுவே போதும். அவ்வளவு பெரிய சுமையை இந்த கடவுள் தலையில வச்சிடாது தாய். பகடிக்காக நான் எதுவும் செய்வேன். அவன் என் மருமான். ஆனா அந்த சின்ன பையனை தான் நிதானிக்க முடியல. அவன் வாக்கி வர்றது நழுவிருச்சுல்ல. பஞ்சாயத்துக்கு போற பிறகு நம்ம கையில என்ன இருக்குது? சரியான சாக்கி இருந்தா போதும் இல்ல பாட்டையா? போதும் குட்டி. ஆனா தீய முதக்க பார்த்ததுக்கு சாக்கி. பகடி அந்நேரத்துல இங்கதான் இருந்திருக்கிறான். மேற்கால போகவே இல்லைன்னா அவனை நம்புறதா நம்பாம இருக்கிறதா? அந்த சின்ன பைய ஒச்சாத்தேவர் தோட்டத்துல நாகையனோட பேசிட்டு இருந்திருக்கான். தீயறிகிற நேரத்துல சண்டான பாவி அங்கதான் இருந்து வேடிக்கையில பாத்துட்டு இருந்திருக்கிறான். அடுப்பாவி நான் கூட கேட்டேன், ஏண்டா நாகையனோட தீ அவிக்க போகலையான்னு. அதுக்கு அவங்க தோட்டத்தை நான் மிதிக்கவான்னு கேட்கிறான். தீ வைக்க மட்டும் மிதிக்கலாமாக்கும்? அவன் அந்த தோட்டத்துக்குள்ள போகவே இல்லை காணேம்மா. எதை நம்புது? கள்ளம் சத்தியம் வாங்க நிக்க வச்சு ரம்பத்தால கழுத்து அறுத்தா கூட ஒரு வார்த்தை சொல்லாத மறைச்சாதி மாதிரி. அந்த 18ஆம் படியாளுக்கு பயந்தாத்தான் உண்டு. ஆனா அதுக்கும் பயப்படாதவங்களும் இல்லாம இல்ல. அப்போ எப்படி பாட்டியா பஞ்சாயத்து பண்ணுவாங்க? அது அவங்க பாடு. அங்கி நீ உன் சமசியத்தை சொல்லி போடு. அவங்க எதை வச்சு வழக்காடுவாங்களோ செய்யட்டும். ஆனா ஒண்ணு, தீர்ப்புக்கு கட்டுப்படணும். எதை பத்தின தீர்ப்புங்க மாமா? கல்யாண விஷயம் திரும்பி வராதுமா. அது தீர்ந்து போன விஷயம். தவிர உன் சொந்த விஷயமும் கூட. நான் வேற எதுக்கும் கட்டுப்படுது. அவங்களே ஒத்துக்கிட்ட போது அண்ணனுக்கு ஏத்த தங்கச்சி அழகு இருந்தாலும் ஆத்தாவுக்கு இந்த இடம் கூடாது.
நடந்ததை அப்படியே சொல்லி போடணும். நான் ஏன் கூட குறைய சொல்ல போறேன்? அவன் வேணுமென்னா இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கான். கூட்டத்துல கலகம் பிரச்சனை எதுவும் வராது. ஆமா, அது இப்ப கேளு தானே தங்கச்சி. அது ஏற்கனவே அரண்டு கிடக்குது, நீ வேற கடிக்காது. அடே, பஞ்சாயத்துல ஏதாவது கேட்டாங்கன்னா உழன்றாம பதில் சொல்லணும். என்ன மானம் கைத்தறி பத்தி கேட்கலையா பாட்டியா? கேட்டாமா விவரம் சொல்லி காலையில மொக்கையனோ நானோ கொண்டாந்து தாருதா சொன்னேன். அவன் வேண்டாம் மாமா உங்ககிட்டயே இருக்கட்டும். அந்த மொக்கையில இன்னும் காணலையா? இன்னும் வரலையா? அந்த அரைச்சமத்து போய அந்த தோட்டத்துல புடம் கணக்கா எங்கேயாவது படுத்து தூக்கிட்டு கிடப்பான். அவன் படுத்தான்னா கும்பகர்ணன் தான். இந்நேரம் என் வவுறு எரியறதோட அவன் வவுறுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தோட்டத்து மேல அம்பிட்டு உதிரல அவனுக்கு. அவன் செத்தாலும் தோட்டத்திலேயே தான் சாவம். அவன் தான் உங்களுக்கு முக்கியமான சாட்சி. தீய முதக்க பார்த்தவன் அப்புராணி பைய பஞ்சாயத்துல புரட்டி கேட்டா வளர்ந்துருவான். அவன் வாரவன் என்கிட்ட அனுப்பு. சரி மாமா. பேசாம போலீஸுக்கு போயிட்டு இருந்தா நிம்மதியா போயிருந்திருக்கோம். இப்ப பஞ்சாயத்து அவங்க கண்ட மேனிக்கு கேட்கிற கேள்விங்களுக்கு பதில் சொல்லிட்டு இவ்வளவு செய்து போட்டு அப்பனும் அவனும் பஞ்சாயத்துக்கு வரையில ஒத்துக்கிட்டு இருக்காங்களே. என்ன நெஞ்சு துணிவுறவனுக்கு. அது அவங்களா இருக்காதுமா. ஆமா, இங்க அங்கம்மா தோட்டத்துக்கு தீ வைக்கன்னு தீமை விட்டு தீமை ஆளுங்க வந்துட போறாங்க. ஆனா மாமனே தடுமாறுத. அழகு, நீ ஒரு சிறு பொறி வச்சல, அது எவ்வளவு பெரிய சுவாலியா பத்திக்கிட்டு பாரு. அது இவ்வளவுக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. நீ ஏன் அதான் நினைக்க போற? நீ படிச்சவ, உன் பேச்ச கேட்டு நான் புத்தி அறந்த பாரு. என்ன சொல்லணும்? உன்னை அப்பவே வலு கட்டாயமா கட்டி போட்டிருந்தேன். அம்மா, உனக்கு சங்கடமா இருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்தி போடு. முன்னாடி என்ன சொன்ன? எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்ன கல்யாணமே வேண்டாம் சொல்ற? கல்ல போட்டாப்புல சொல்ல போடுறீங்க. உன் சொல்ல அறியா பிள்ளை சொல்லு ஊர்ல தள்ளிடுவாங்க. நான் 45 வயசுக்காரி. சொல்ல மீறினா அந்த ஊரே பார்த்து சிரிக்கேள்வி. நான் கார வீட்டுக்காரின்னு பேரை வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வடக்காலி தெக்காலே நடமாட முடியாது. பஞ்சாயத்துக்காரருக்கு சொல்ல நிக்கணும். முடிவு எது வேணா ஆயிட்டு போகுது. பாராட்டா, நாளைக்கு பஞ்சாயத்து அவங்க முன்னால எக்க தப்பா எதனாச்சும் உளர்ன உன் ஆத்தால நீ போன மாத்தா கொடை குட்டை இதுல பார்க்க முடியும். போனா மனம் பேசாதம்மா. நீ கிழித்து கொட்ட தாண்ட மாட்டேன், சத்தியமா சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும். விடியணும். இதனால் யாவருக்கும் தெரிவிக்கிறேன் என்றால், நாளைக்கு காலை 9 மணிக்கு பஞ்சாயத்து நடக்க இருக்கிறது. அதுல மாசாணி தேவர் அவங்க மக அங்கம்மாவுக்கும் அந்த மாசாணி தேவர் மகம் மகுடி தேவருக்கும் நடந்த சண்டையை பத்தி விதாயம் நடக்க இருக்கிறது. அதனால் ஊர் ஜனங்கள்லாம் அங்க வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இடைவெளி. மேடம் ஆண்டி எல்லாத்தையும் சொல்லி போட்டியா? சொல்லி போட்டானுங்க. மத்தவங்களாம் எங்க? கும்புறானுங்க. வாங்க வாங்க.
வெள்ளையா சித்தப்பா வரலையா? வராருல, வாங்கம்மா. வாங்க. என்ன பாரு, பார்த்து போட்டுக்காங்க இல்லையா? நீங்க வர்றதை நான் சத்தியமா பார்க்கவே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சத்தியமா, அப்புறம் அந்த சத்தியத்துக்கு மதிப்பு இருக்காதுடா. உங்களை பத்தியா பேசிட்டு வந்தா இவ்வளவுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மாமா. என்னையா? ஆமா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பார்த்து என்ன ஏப்பா நினைச்சிக்க? நான் என்ன உங்க கூட பஞ்சாயத்துல உட்கார போறேன்னா? இந்தப்பா குறி சொன்னாப்புல கேட்டு விட்டீங்க. உங்களை தான் 3 ஆளா போட யோசனை. நம்ம பாலனுக்கு பதிலா நாங்க முடிவு எடுத்துட்டோம். சொல்லி முடிச்சிட்டீங்களா? ஆமா, எத்தனை நாளா இதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க தப்பா இருக்கீங்கம்மா? இல்ல, நீங்க தப்பா சொன்னீங்க, நான் சொல்ல வரேன். இந்த பாரு, பால் இருக்குது, அவ்வளவு நியாயம் இல்லை. நாம ஒத்துக்கிட்டாலும் ஊரு என்ன சொல்லுவோம்? ஏன்னா அவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறான். ஆனா என்ன விருது நிப்பாடி போட்டீங்க? ஒண்ணும் இல்ல, அண்ணனும் தங்கச்சியும் ஊருக்கு கேவலமா முண்டிட்டு நிக்குது போதாதுன்னு மாமனும் மருமகனும் நடுத்தெருவுல சண்டை போடணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? என்ன செய்யுதுப்பா, அந்த தொலைக்கு எங்க புத்தி போடல. நியாயமான பேச்சுதான் நீங்க சொல்றது. நாங்க ஒரு கதையை பார்த்துட்டோம், மன்னிச்சுக்கிட்டோம். அவனை கேள்வி கேட்க எனக்கு தைரியம் உண்டுதான். ஆனா இது வீட்டுல நடந்திருக்க வேண்டியது. இப்படி பஞ்சாயத்துக்கு வந்துட்ட பிறகு நல்லா தான் இல்ல, நடந்தது நடந்து போச்சு, என்ன செய்யுது? இத பாரு, யாரும் என்ன சாக்கி சொல்ல கூப்பிடல. சரி, நானும் சாக்கி சொல்ல வாரதா இல்ல. ஆனா இடையில ஏதாவது பேசணும்னா எனக்கு சுதந்திரம் வேணும்ப்பா. உங்களுக்கு இல்லாத சுதந்திரமா? தாராளமா சொல்லுங்க. நீங்க சொல்றது நியாயம் தான்மா, ஆனா அந்த 3ஆவது சாக்கி வேணும்ல. எதுக்கு 3வது? எதுக்கு 3வதுன்னு கேட்க பஞ்சாயத்துல இருக்க. இந்த பாரு, உங்க 2 பேரையும் மீறி நியாயம் 3வது ஆளுக்கு போயிட போதும். ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜி தீர்ப்பு சொல்லல. பேசாம மாரியாத்தியா கும்பிட்டுக்கிட்டே வந்து உட்காருங்கப்பா. நீங்களே சொன்ன அப்புறம் என்ன மாமா? வாங்க அப்படி உட்காருங்க. உட்காருங்க, அப்படி உட்காருங்க. இன்னும் வரல யாரும்? அங்கம்மா, அழகே வாங்க. வராங்கல்ல, வராங்களே, வாங்க வாங்க. இங்க இந்த பக்கம் காணோம். வந்துட்டாங்களே. குட்டி, இது வீடு இல்ல, பஞ்சாயத்து. உட்காரு உட்காரு. சரிங்க, என்ன வர வேண்டியவெல்லாம் வந்தாச்சா? கூட்டத்தை ஆரம்பிச்சலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்றாங்க? எங்க மாமா இன்னும் காங்கல? அவன் ராமுத்தூடும் தோட்டத்திலேயே இருந்திருக்கிறான். போய் பாக்குறதுக்கு அங்கி வீட்டுல ஆளுக இல்ல. தோட்டத்துல வச்சியா? மொத்த ஆளுங்க இருக்காங்க. அக்கா ஆட நிற்பான்னு பேசாம இருக்க. வாடா, கூட்டிட்டு வாடா. புண்ணாக்கு தண்ணி கட்டி போட்டு பச்சை ஊதி போட்டு வாடான்னு வந்துருவேன். நம்ம ஆரம்பிச்சு வேண்டியதானே? ஆரம்பிச்சிருவோம். சரி, மாரியாத்தான கும்பிட்டுட்டு ஆரம்பிச்சிருவோம். தாயே, எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடு தாயி. சரி, இங்க இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த வழக்குல நானும் ஒவ்வொரு வழியில சம்பந்தப்பட்டதுனால நான் விதாயம் செய்யறது நல்லா இருக்காது. அதனால நம்ம சொக்கையா தேவரும் உச்சா தேவர் தான் விதாயம் பண்ணுவாங்க. இந்த விதாயத்தை ஏத்துக்கிறேன்னு சம்பந்தப்பட்டவங்க உறுதி சொல்றது நம்ம வளமுறை. பாடி, நீதாப்பா முதல்ல. அங்கம்மா, எங்கம்மா அம்மா ஆரம்பிச்சிட வேண்டியதா? ஏதாவது சொல்லுங்க. எல்லாம் முடிச்சு போட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியாத நான் புதுசா ஒண்ணு சொல்லிட போறது இல்லைங்க. தோட்டம் பொருள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலானது உங்க அத்தனை கண்ணு பார்த்தது தானே. மாடு கண்ணுங்க இன்னும் கூட உசுருக்கு மண்ணாடிட்டு கிடக்குதுங்க.
ஆயிரக்கணக்கில் சேதம், ஏகப்பட்ட பொருள் நட்டம். என் மகனுக்கு பஞ்சாயத்துக்கார மகனுக்கு பரிசம் போட்டிருக்குது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப கல்யாணத்துக்கு 2 வெள்ளிக்கிழமை தான் குறுக்க கிடக்குது. இந்நேரத்துல இப்படி ஒரு அநியாயம் நடந்து போச்சுங்க. இதை விசாரிச்சு விதாயம் பண்ண உங்களை கேட்டுக்கிறேங்க. அது சரி, உங்களுக்கு யார்கிட்டயும் ஏதாவது சம்சயம் இருக்குங்களா? கார வீட்டுக்காரின்னு பேரை சம்பாதிச்சுக்கிட்டு வீட்டோட அடைஞ்சு கிடக்கிறவன் நான் யாருக்கிட்டவும் விரோதம் சம்பாதிச்சுக்கிட்டவன் இல்லைங்க. இப்பதான் இவ கல்யாண விஷயமா அவரு கூட மனத்தாக்க ஏற்பட்டு போச்சுங்க. யாரு கூட? பாடித்தாரோடவா? ஆமாங்க. கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. மரம கொண்டாடி தன் மகனுக்கு என் மகளை கேட்டாருங்க. அவனை கட்டிக்கிற சம்மதம் அதுக்கு இல்லைங்க. அவ பிரிய இல்லாம கட்டி கொடுக்கற இஷ்டம் எனக்கு இல்லைங்க. அது கொண்டு பஞ்சாயத்தார மகனுக்கு பேசி முடிச்சேங்க. பரிசம் போட்டு பின்னால வம்பு தும்பு யோசிச்சு தைன்னு மிரட்டினாருங்க. அது கொண்டு அவரை கூப்பிடாமலே நடத்தி போட்டேன். பிறகு இருட்டி 4 நாளைகளுக்கு திரும்ப வந்து கல்யாணம் நடக்கிறத பார்த்து போடுறேன்னு மிரட்டி விட்டு போனாருங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க? என்னங்க சொல்றது, தெரிஞ்சு போல சொத்து என்னவோ திரும்பி வர போறது இல்லைங்க. அந்த சேதத்தை ஈடு செய்ய இந்த தீ வச்ச கைக்கு ஒரு செம்ப தண்ணிக்கு வக்க இருக்கும்னு நான் நினைக்கிறீங்க. அந்த தீ வச்ச கைய எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நாங்க பாத்துக்கிட்டோமா? நாங்க பாத்துக்கிட்டோம். நீங்க மனசு தரப்பட்டு சொல்லுங்க. தீ வச்சது யாருன்னு உங்களுக்கு இதுல ஏதாவது துப்பு கிடைச்சிருக்குதா? சொல்லுங்க. மேற்கால ஒரு கல்லு தொலைவில் இருக்குதுங்க எங்க தோட்டம். அங்க நான் தீ வச்ச சண்டால பாவி யாருன்னு வீட்டுக்குள்ள அடைச்சு கிடக்குற எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் மாமங்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ மொக்கையன் தான் வந்து தாக்கல் சொன்னேங்க. ஒருவேளை அவன் பாத்திருந்தா அங்க தீ வச்ச சண்டால பாவி யாருன்னு சொல்லி இருப்பான் போல. அப்படி இருக்க வேற சாக்கிக்கு நான் எங்க போவேன்? இவங்களுக்கு யார் மேல சமைச்சேன்னு கேட்டேன்ல, சொல்லுங்க. அதை சொல்லுங்க. கண்ணால நான் பாக்கலீங்க, இருந்தாலும் சொல்லுவேன். வருஷம் போறதுக்கு முந்தி அவர் மிரட்டுனது, பிறகு நேற்று ராத்திரி வந்து மிரட்டுனது, இதெல்லாம் சேர்த்து பாக்குறப்போ அவரு மேலே அவர் மவன் மேலேயும் தானுங்க எனக்கு சந்தேகம். அது மட்டும் இல்லைங்க, வீட்டுல ஆம்பளை துணை இல்லாம தனியா இருக்கிறோம். இந்த குட்டிக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்தானுங்க. அதுக்கு பஞ்சாயத்துக்காரங்க ஒரு வழி செய்துட்டீங்கன்னா அதுவே போதுங்க. நீங்க சொன்னதை கேட்டுக்கிட்டா வேற ஆதாரம் சாக்கியது உண்டா? ஏங்க வீட்டு படியேறி வந்து அவர் மிரட்டி போட்டு பேசிருக்காரு, இதோட வேற என்னங்க சாக்கி வேணும்? அப்படி பேசினாரா இல்ல இந்த குட்டி கூட்டி விசாரிச்சுருக்கேன். நீங்க சொல்லிட்டா பத்தது. அப்படியானே அங்கம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டீங்க. நீங்க எதுவும் சொல்லிக்கிட்டா இருக்கா? சொல்லுங்க. பஞ்சாயத்து வரைக்கும் வந்துட்ட பிறகு சமாதானம் சொல்ல முடியுமா? எவ்வளோ என்னமோ சொன்னான்னு அதை வச்சுக்கிட்டு பகடி உணர்ச்சி வசப்படாம பேச. அதிகமா சொல்லிடுறது எதுவும் இல்லை எனக்கு. அவன் வீட்டு படியேறி மிரட்டினதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா பின்னாடி என்ன செய்வேன், என்ன செய்ய நினைச்சேன், இதெல்லாம் முடிவு செஞ்சு நினைச்சு நான் பேசல. இப்போ என்ன செய்வேன் எனக்கு தெரியாது. நான் பேசுறது வச்சுக்கிட்டு ஒருத்தவங்கிட்ட விதாயம் கேட்கறான். முடிவு செய்ய வேண்டியது உங்க விஷயம். தீயேறி நேரம் நான் வீட்டுல இருந்திருக்கிறேன். மாசானத்தை கேட்டுக்கிறேங்க. அவனும் என்ன செய்வான், என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியாது. இந்த கை அப்ப நான் தான் கொல்லி வச்சிருக்கு. என் சொல்ல நம்பினா நம்புங்க, இல்ல பிடிச்சி உங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லி போடுங்க. அவரு என்ன ஒரு கேள்விக்கு வந்து சொல்லுங்க. ஒண்ணு என்ன 10 கேளுங்களேன். அங்கம்மா வீட்டுக்கு எங்க இருந்து வந்தீங்க? அங்க இருந்து எங்க போனீங்க? மதியத்துல இருந்து கடுமையான வகுப்பு வலி, கட்டோட கட்டலாம் மல்லாடி கிடந்தேன். ராவுல கொஞ்சம் நின்ன மாதிரி இருக்கும். வீரமா கடைக்கு போய் 2 தோசை தின்னு போட்டு அவ வீட்டுக்கு போனேன். அங்கிட்டு இருந்து நேரம் வீட்டுக்கு தான் திரும்பினேன். மறுபடியும் வகுப்பு வலி, கட்டோட படுத்து கிடந்தேன். இந்த தீவிரம் ராவலே தெரியாதா? தெரியாம வாசல்ல கசம சத்தம் கேட்டு வந்து பார்த்தேன். அவ கொட்டை எடிதுன்னு சொன்னாங்க. எனக்கு அக்கறை இல்லை, வந்து படுத்துக்கிட்டேன். அடுத்தாமத்துல மாமா வந்தாரு, இந்த பையன் வந்தான். மாசம் விசாரிச்சீங்களா? அப்பா மாமா 1000 விசாரிச்சிருப்பேன். நீங்க நல்லா விசாரிச்சுடுங்க. நீங்க உட்காந்துக்கிடுங்க. மாசானா எனக்கு என்னப்பா தெரியும்? அப்பாரு மேலையாவது அவர் வந்து மிரட்டாத மேலே சமஸ்கிருதம் சொன்னாங்க. அப்பாருக்கு மகாங்கிறதுனால என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க போல் இருக்கு. நான் அந்த தோட்டத்தை மீச்சு இருந்தாலும் 6 மாசம் ஆகுதுங்க. போதுமா சமாதானம்? அது சரி, தோட்டம் எரிஞ்சு போய் என்ன எங்க இருந்த? பச்சாத்தி மாமா தோட்டத்துலதான். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? அவர் மகன் நாகையோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்க எப்ப போன, எதுக்கு போன? மேற்க காட்டுல கடலைக்கு கமல் அடிச்சு போட்டுவிட்டு இந்த ஆளுங்க கூட மாடுங்க கமல சாமங்க இதெல்லாம் அனுப்பிட்டு இருட்டி ஒரு 3-4 நாள் இருக்குங்க. ரோட்டோரமா நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ உங்க தோட்டத்துல நாகைய பாட்டு படிச்சது ரோட்ல எனக்கு கேட்டுருங்க. வேலையாண்ட நின்று நாகையான்னு கூப்பிட்டாங்க. உள்ள வாடா மாசாரனா பணத்தை தள்ளி போட்டு உள்ள போனாங்க. கடத்து பேட்டு மேல உட்காந்துருந்தான். என்னடா நாகை நேரத்தை இங்கிட்டுன்னு கேட்டேன். இன்னைக்கு ராக்காவலுக்கு மாடசாமி வரல, இன்னைக்கு ஒரு நாள் காவலுக்கு இல்லாட்டி இந்த காட்டு பண்ணி இங்க கடலை கொதறி போட்டுரும். நல்ல வேலை பேசுன நீ வந்துட்டீங்கன்னா. எனக்கும் பசி இல்லைங்க. கடலை நிறையா தின்னு போட்டோம், படுத்து பேசிக்கிட்டு இருந்தோம். தம்பி
பக்கத்து தோட்டத்துல தீய பத்தி எதுவும் தெரியுமா? தெரியாம வந்து ஒரு நாளைக்கு மேல இருக்குங்க. திடீர்னு நாளை எடுத்துக்கிட்டு தீடுவேனா நின்று நிதானிச்சோங்க. பக்கத்து தோட்டத்துலடானா? பக்கத்து தோட்டம்னா கிளக்கிட்டா மேக்கிட்டா? கிளக்கிட்டு தாங்க. யாரு தோட்டம்? அவங்க தோட்டம். வரவு சொல்லு, மேல சொல்லு. மாசனா அது உங்க அத்தை தோட்டம்னா வாடா போய் தீயணைக்கலாம்னா பதறிக்கிட்டு ஏன்டா அந்த தோட்டத்துக்குள்ள காலை வைக்கிறேன்னு. நீ கல்லு மனசு பையடா, நீ எங்கிட்ட வரமாட்டேன், நான் போறேன்னு வேலையை தவி ஓடிட்டானுங்க. நான் கடத்து மட்டுமே உட்கார்ந்து இருந்தாங்க. பக்கத்து தோட்டத்துல இருந்து பொக்க ரெடி மூக்க தொலைச்சுது. தீக்கங்குகளா கூட பறந்து வந்து விழுந்துட்டு இருந்துங்க. நாலு சத்தனா கூட கேட்டுச்சு. ரொம்ப நேரத்துக்கு பிறகு இந்த நாகைய வந்தான். விவரம் சொல்லிக்கிட்டு தான் நான் காது கொடுத்துறா ஒண்ணு கேட்கலீங்க. பிறகு தக்காளி சுத்தி வீடு வந்து சேர்ந்துட்டானுங்க. அப்ப நீ வைக்கலன்னு சொல்லுவேன். 6 மாசம் அதுக்குள்ள காலையே வைக்கலங்கிறான். அவன் வாயால தெரியணும்ல. எங்க கை செய்யாதே வாய் சொல்லிட போகுது. பால் என்ன விசாரிப்போம். ஆமா, பால் என்ன வாங்க. நீங்க எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கா? என் மகனுக்கும் நாரவிட்டம்மா மகனுக்கும் கல்யாணம் நடக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கல்யாணம் இன்னும் 2 வாரத்துக்கு நடக்கிறது. சரி, கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டீங்கன்னா அதுவே போதும். முறைமையில அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஏற்பாடாக இருந்து கல்யாணம் நடந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனே இல்லை. அது இல்லைன்னு ஆன பிறகுதான் இந்த ஏற்பாடு. அது இல்லாம என்னடா பகுதி தவிர அவர் மகனும் ஊர்ல வார்த்தையில வித்தியாசமா விட்டுக்கிட்டு இருக்காங்க. புதுப்பணக்காரன் பணத்தை பார்த்து போடுறேன்னு அவர் பப்ளிக்கா சொல்லிக்கிட்டு இருக்காரு. தான் தங்கச்சியை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சொன்னாங்கல்ல, அவர் மகன் என் மகன் அருவாள் காட்டி மிரட்டி இருக்கான். இதெல்லாம் தான். தீய பத்தி எதுவும் சொல்லுங்க. தீ விஷயம் மொக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க மாதிரி எனக்கும் தெரியும். இந்த தீ வச்சது யாருன்னு நான் என்னங்கண்டா சொல்றதுக்கு, நடந்தது சொன்னது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் பாக்கணும். அவரு அங்கன அந்த பகுதி என்ன அந்நேரம் அங்கன இல்ல, அது தன்னோட வீட்லயும் தங்கச்சி வீட்லயும் வீரமாடியில இருந்து இருந்திருக்காரு. அவர் சொன்னதை நான் கேட்டேங்க. அவரோட அந்த அவர் பையன் மாசான் அங்க இருந்திருக்கான்ல, அவன் நாகையன் கூட இருந்திருக்காங்க. நாகையனோட வீரப்பன் கூட தான் இருந்தான். தீய முதக்க பார்த்து விட்டு தீய அடிக்கிறதுல மும்முரமா இருந்தவன வீரப்பன் தானே. இந்த மாசானம் பையன் அங்க எப்போ வந்தான் இருந்தான் போனான், இந்த வீரப்பன் பையன் அங்க எப்போ இருந்தான் போனான், இதெல்லாம் பஞ்சாயத்துக்காரங்க நல்லா விசாரிக்கணும். சரி, கேட்டுக்கிட்டோம், உட்காந்துக்கிட்டோம். நான் பக்கம் பார்க்காம இருந்தேன். இது பாலசி பழக்கப்பட்ட கையே ஏன்னா குடிச்சு மசி கூட்டுல முக்கியதுன்னு இது பரவாயில்ல தொட்டு காட்டி மனையில உட்காந்து மாலையா மாத்தி 2 வராங்க. நான் நேரம் வந்து அப்புறம் சொல்லி போட்டு கிழக்கு காட்டி போட்டேன். சரி, கிழக்கால காட்டுக்கு போனேன். மேற்கா நேரத்துல அங்க எப்ப போன, எதுக்கு போன? பொழுது விடுவும் கிழக்குறாங்க, திரும்பிட்டு இருந்தாங்க. உங்க மகன் நாகை ரோட்டு மேல நின்று இருந்தாங்க. இன்னைக்கு தோட்டத்துல ராக்காவில நீ பேசணிக்கு வாடா வீரப்பான்னு இந்த மேற்கால கூட்டு போனாங்க. எவ்வளவு நாள் இருக்கா? இருட்டி 4 நாள் இருக்குங்க. மாசன் வர போது நீ இல்ல இருந்தனுங்க. வேலைக்கு வெளியில சத்தம் கேட்கவும் நாகை அவனுக்குள்ள கூப்பிட்டானுங்க. எனக்கு சங்கடம் போச்சு. நாங்க மறுபடியும் இங்க சந்திச்சா பேசி தடிச்சு ஆயிரும்னு நான் இங்க இருந்ததா மாசங்கிட்ட சொல்றாடா நாகையான்னு சொல்லி போட்டு அவன் பதில் கூட காட்டாம பின் வழி கழிவு போட்டுருந்தேன். வடகால சுப்பாத்தவர் காட்டுக்குள்ள தானே? ஆமாங்க, அங்க வைக்கப்பட பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். எவ்வளவு நாளே? 1 நாளே இருக்குங்க. பரவாயில்ல, மாசான உடனே போக மாட்டேன் போல இருந்தானுங்க. நான் தெற்கோரமா நடந்து கார் வீட்டுக்காரர் தோட்டத்துக்கு நுழைஞ்சு ரோட்டு கூடி வந்தலான்னு வந்தானுங்க. தோட்டத்து நடுவில் தீயும் போகமா தெரிஞ்சுச்சுங்க. மொக்கை என்ன ஏதாவது செத்த குப்பை ஏதாவது எரிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. இருந்தாலும் இம்மாங்க தெரியுமான்னு கூட சந்தேகம் தோணுச்சுங்க. தீதானு படல கதை தள்ளிட்டு உள்ள போய் பார்த்தா வைக்கப்பட தீ பிடிச்சிருந்துங்க. அடியில இருந்தா மேல இருந்தா? மேல இருந்துதாங்க. சரி, பரவாயில்ல. மொக்கையான்னு சத்தம் போட்டானுங்க. அதை மாட்டு தொட்டி இருந்து தண்ணி கொண்டு போட்டுருக்காங்க. புத்திசாலி பைய கொட்டதை தீ அவிக்க இந்த மாட்டு தொட்டு தண்ணி போதும் நினைச்சாம பாரு. மேல சொல்லுப்பா. வீடு எதுவும் குடிச்சு போட்டானு கேட்டானுங்க. பதவி போய் நான் வீடு குடிக்கிறது இல்லையா வேண்டாம், நீ இங்கிட்டு இல்லையாடான்னு. இப்பதான் பூச்செடி காணி தண்ணி கட்டி போட்டு வரேன்னு சொன்னாங்க. அவன் இல்லாத நடந்துருக்குதே. பரவே சரி, நீ ஊருக்குள்ள ஓடி போய் அப்பாரு கார வீட்டுக்காரத்தா மத்தவங்க எல்லாத்தையும் சொல்றான். அவனை வரட்டி போட்டு அங்க கடந்த கம்புகள் எடுத்து யார பார்த்து விரட்டி இருக்கிற? கப்ப காலு ஏறப்பிள்ளா பறந்து போகணும்ல. சொல்லுப்பா. நான் அந்த இடத்த விட்டு போக முடியலங்க. இருந்து எதுவும் செய்ய முடியலங்க. அப்புறம் நாகேன் தான் மொக்கையான்னு கத்திட்டு ஓடியாந்தான். மொக்கையும் இல்லடா நான் தாண்ட வீரப்பேன் வாடா படுமோசம் போச்சுடான்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து தியா வச்சாங்க. மாசான வரலையா கூட வரலங்க. நான் கூட கேட்டேன் நாகே கிட்ட. என்ன கேட்ட நீ? ஏன்டா அந்த பையன் அங்கதான் இருக்கானா, ஏன்டா வரலன்னு இருக்கானு. இருக்கேன் ஆனா தோட்டத்துல கால வைக்க மாட்டேன் அவனா. அவன் ஏன்டா இங்க வர்றான், இங்க தீ வச்சு போடதான் நாங்க வந்திருக்கான்னு நானே நினைச்சுட்டேங்க. விசாரிச்சுட்டு இருக்கோம்ல, ஏன்னா அப்படி சொல்ற? என்னங்க யார் சொத்தா இருந்தா ஒரு மனுஷன் வாயில் அஜீவனை கூட காப்பாற்ற மாட்டான்னு என்ன? சரியானப்பா நீ சொல்றது. ஆனா அவன் எதுக்காக அதை செய்யணும் அதை சொல்லு. அது அவனுக்கு தாங்க தெரியும். உன் சமயத்தை சொல்லுப்பா. அவங்க அத்தையை பழி வாங்கினா அப்படியே இருக்கும், கல்யாணம் நடக்காம செஞ்சிடலாம் இல்லைங்களா?
தம்பி வக்கனையா தான் பேசுறேன். நல்லா பேசுறேன். உன் சம்சயத்தை நான் என்கிட்ட சொல்லலையா? சொல்லலைங்க. ஏன் சொல்லலையா இல்ல வேண்டான்னு இருந்தியா? அவன் இவங்கிட்ட சொல்லிடுவாங்க. ஆக நாகம் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்ல. சரி உட்காந்துக்கிட்டு நாங்க என்ன அர்த்தப்படி நான் வரலையா அவன்? இங்க வந்திருக்கானுங்க. கேளுங்க. நகையா சொல்லுங்க. தீயறிகிற நேரம் மாசான வீரப்ப 2 பேரும் கூட தான் இருந்தா தெரியுது. ஆமாங்க. உனக்கு தெரிஞ்ச சொல்லு. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கேட்டீங்கன்னா பாட்டு புத்தகம் வாங்கி அந்த சினிமா பாட்டு படிச்சதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. குருத்துப்படி சினிமா கொண்டே இருந்தீங்கன்னா குத்திக்கு எடுத்துருக்காங்க தெரியுமா? யாருங்க கேட்டா வழக்கு விஷயமா சொல்லு தம்பி. வீரப்பனை நான் தாங்க மெக்கால் அழைச்சி கூட்டி போனேன். சரி. அப்பா சொன்ன மாதிரி இந்த சினிமா விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். உறவு இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்னடா இருக்குதுன்னு விவரமா சொல்லப்பா. நேற்று காலையில் நடந்த பத்தி மேலுக்கு நெஞ்சரமா காட்டிக்கிறேன். அவன் அருவா பழத்துல பேசுறேன். எம்பளம் எதிரான்னு மொழி தொட்டி காட்டுறாங்க வீரப்பன். ஆனா பையன் உள்ளார அரண்டு போயிட்டான்னு கண்டுகிட்டாங்க. நான் இவ்வளவு சொல்லி போட்டேன். மாசா நான் தொலைக்கெல்லாம் போக மாட்டேன், நீ பயப்படாதன்னு. அவன் காதுல ஏறல. உறவு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இருட்டி 4 நாள் இருந்திருக்கும். சரி. ரோட்டாண்ட மாதான குரல் கேட்டுச்சு. மாதானா உள்ளார வாடான்னு குரல் கொடுத்தேன். சரி. வீரப்பன் பதறிட்டேன். சத்தியமா நான் இருந்து அவன்கிட்ட சொல்லிப்படாத அப்படி பின்பக்க வெளி வழியா ஏறி வச்சு போயிட்டேன். உறவு நாங்க பேசிட்டு இருந்தவங்க. நறுக்குன்னு விவரத்தை சொல்லப்பா. காலையில நடந்ததை கேட்டேங்க. பிரிச்சுட்டே சொன்னேன். இந்த குட்டி உனக்கு இல்லைன்னு ஆன பிறகு இந்த அம்பலம் உனக்கு எதுக்கு, நான் கட்டுப்படுத்துக்கன்னு சொன்னேன். அவனும் பட ஆத்திரமா பேசினான் பழசெல்லாம் சொல்லி. குட்டிங்கன்னா அவனும் பழசெல்லாம் வாழவாழலாம் பேசிக்கிட்டே இருப்பான். அழகு சம்பந்தமா விவரமா கேளுங்க. மாசானம் வந்ததுன்னு இவன் தீய போய் பார்த்தவங்க என்ன ஆச்சுன்னு கேளுங்க. சொல்லு தம்பி. என்னங்க ஒரு நாள் இருந்திருக்குங்க. சரி, வீரப்பன் போய் இவன் தீய பார்த்தவங்க என்ன ஆச்சுன்னு கேளுங்க. நீங்களே கேட்டு விட்டீங்களே, சொல்லப்பா. அதுவும் இதே நேரம் தாங்க. இவன் ஆரம்பிச்சே அவன் போறேன். தம்பி ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ. சொல்லுங்க. மாசானம் வந்து ஒரு நாளைக்கு கூடுதலா தீய பார்த்து போட்டு ஓடுனேன். ஆமாங்க. நிலவரம் எப்படி இருந்துச்சு? படப்பு கொட்டை 2 எரிஞ்சிட்டு இருந்தீங்க. எது கூடுதலா இருந்துட்டு இருந்துச்சு? படப்பு தான். 2க்கு சேர்த்து அவ்வளவுதான் வச்சிருப்பேன். வச்சாலும் படப்பு புடிச்சு புடிச்சுன்னு பிடிச்சிக்கிறீங்களா? கேளுங்க தம்பி. ஆடி காத்து ராவுல ஒரு சில வெக்கப்படப்ப சீக்கு வச்சு கிழிச்சு வச்சா வள்ளிசாரி என்ன ஆகும்? அடியில ஒரு இடத்துல வச்சா 1/2 நாள் 3/4 நாளே அங்க 4 பக்கம் மேலே வச்சா 10 நிமிஷம் கூட ஜாஸ்திங்க. தீ வச்சு பழக்கப்பட புரியா நீங்க வேற அவனை கலவரப்படுத்திக்கிட்டு. தம்பி தீயும் போகையும் அட்டாசத்துல தெரியும் என்ன ஆகும்? 5 நிமிஷம் போதுங்க. காஞ்ச வைக்கலும் காய்ச்சடி காலமா இருக்குங்களா, 4 பக்கம் வச்சா 5 நிமிஷம் போதுங்க. தம்பி நீ போறப்போ 2 எரிஞ்சுக்கிட்டு இருந்தது, படப்பு கூடுதலா? ஆமாங்க. எவ்வளவு எரிஞ்சிருக்கும்? 1/2 படப்பு குறையாம இருந்துருங்க. மேல இருந்தானே? இல்லங்க அடியில இருந்துங்க. தம்பி ஒரு பக்கமாவா? இல்ல 4 பக்கம், எல்லா பக்கம் சுத்தி பாத்துங்க. கொட்டம் அது தனியா எரிஞ்சிட்டு இருந்துங்க. இந்த வக்கப்படப்புல இருந்து கங்கு எல்லாம் பறந்து இருந்தானே? இல்ல அப்படி இருக்காது, அதுக்கு தனியாக தீ வச்சிருக்கணுங்க. எதை கொண்டு சொல்ற நீ? பாருங்க, கொட்டை எரிஞ்சிட்டு மூங்கில் வெடிச்சிருந்தா அப்படி சொல்லி போடாது. இந்த கடலை மிளகாய் சாக்கு வச்சிருக்காங்களே அது அடியில இருந்து பத்திட்டு எரியுங்க. நீ வந்த பிறகு 2 எவ்வளவு எரிஞ்சிருக்கும்? பாருங்க, இந்த படப்பு 5 நிமிஷம் சாம்பலா போச்சுங்க. சரி. கொட்டத்துக்கு வரையும் சாம்பல். இந்த கடலை மிளகா கேட்ட கேள்விக்கு பதில் வரலப்பா. எவ்வளவு நேரம் ஆச்சு முழுக்க எரிய? 3/4 நாள் இருந்துருங்க. தம்பி ஆக மாசானம் வந்து ஒரு நாளைக்கு கூடுதலா தீய பார்த்து போட்டு ஓடுனேன். ஆமாங்க. அப்ப 1/2 படம் க்ளோஸ். அப்படித்தான். கொட்டை பிறகு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த மூங்கில் வெடிக்குது. கடலை மிளகா மட்டை அடியில இருந்து பத்திக்கிட்டே எரியுது. ஆமாங்க. நீ போன 5 நிமிஷத்துல படப்பு க்ளோஸ். கொட்டை பிறகு சாம்பல் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3/4 நாளில் ஒரு நாள் இல்ல கடலை மிளகா மட்டைக்கு எரிஞ்சு போச்சு. ஆக மாசானம் வந்து 2-2.25 நாளுக்குள்ள இவ்வளவு முடிஞ்சிருச்சு. அப்ப மாதான தீ வச்சு போட்டு வந்து பேசிட்டு இருக்கலாம்ல? என்னப்பா மாதானத்தை பத்தி இப்படி சொல்லி போட்டீங்க? பாரு கிடக்கட்டும், கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லு. மாசானம் தீ வச்சவன் எனக்கு இடம் இருக்குன்னு சொல்றோம். இல்ல மாசானம் இருக்க முடியாது. காரணம் காட்டணும் இல்ல. பாருங்க, மாசானம் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நேரத்தையும் தீய முதக்கிட்டு நான் பார்த்த நேரத்தையும் சேர்த்து பார்த்தா தீய அம்மா நேரத்துக்கு சொன்னிக்கிட்டு இருக்காதுங்க. காத்து அடிக்கிறப்பதா ஒட்டத்து தீ இல்லாட்டாலும் அந்த வெக்கப்பட தீ கணக்கு மேட்டுக்கு வர போது எகிரி இருக்குங்க. ஆனா இந்த வீரபம்பரவே தீய பார்த்தா சொல்றானே தம்பி. அங்கம்மா வீட்டு தோட்டத்தை விட்டு போய் ஒரு நாளைக்கு சுப்பாதார் காட்டுக்குனால் இன்னும் போட்டு ரோட்டுக்கு வரப்போது தீய முகம் தெரிஞ்சுதாகும். மொக்கைய வாளி துணி எடுத்து அணைச்சுதான் சொன்னானே வீரப்பன். அப்ப வீரப்பன் போறப்பதாங்க தீ எகிரி இருக்கணும். அதாவது மாசானம் வந்து ஒரு நாளைக்கு சுமாருக்கு தீ எரிய ஆரம்பிச்சிருக்கணும். நல்லா தெளிவுபடுத்திக்கிறா. மாசானம் வந்த பிறகு நீ போய் பாக்குறதுக்கு முன்ன 2க்கு நடுவுல தாங்க யாரும் தீ வச்சிருக்காங்க. ஆனா வீரப்பன் போறப்போதில பார்த்தா சொல்றான் தீய. அப்பதான் அவன் போறப்பதாங்க தீ லேசா எரிய இருக்கணும். அப்ப மாசானம் நிச்சயமா இல்லன்றியா? இல்ல மாசானமா இருக்க முடியாது. அப்படி வீரப்பனா இருக்கலாமா? அது நான் எப்படிங்க சொல்ல முடியாது? ஏன்னா மாசானம் வந்த நேரத்துக்கும் தீ பரவன நேரத்துக்கும்
நடுவுல நேரம் அதிகம் இருக்குது இல்லையா? ஆமாங்க. வீரப்ப அங்கம்மா வீட்டு தோட்டத்துக்குள்ள போனதுக்கும் டீ பரவுனதுக்கு நேரம் ஏகதேசம் ஒத்துருக்குல்ல. ஏண்டா இந்த 2 பேருக்கு நடுவுல இந்த முக்கையம் பையன் இருந்தா தெரியுது. ஒருவேளை அவனா இருக்கலாமா? முக்கைய சாக்கி இப்பதான் வேணும். அவன் இருந்தானா தோட்டத்துக்குள்ள யாரும் முதக்க வந்தா டீ அடிச்சான்னு கேட்கலாம்ல. முக்கியங்க. அப்ப நான் சொல்றது மறுக்க கட்டலாம் சொல்ல தம்பி. உட்காந்துக்கா. உட்காருப்பா. என்ன ஒரு பேச்சுக்கு தானே சொன்னோம். மாசத்தை பத்தி விசாரிக்கலாம். உட்காரு. டேய் வீரப்பா உட்கார. ஊடால பேசிட்டு உட்கார. உட்காரு. எங்கடா போறாங்க? நானே எங்கடா வராங்க? தெரியலங்க. தேவர என்ன சொன்னீங்க? எங்க போறாங்க? இந்த தடி கம்பி யாருன்னு பாருங்க. அப்படி என்ன உங்க கை தெரியாது பாருங்க. ஆமா என்னதுதான் இது எப்படிப்பா உங்க கிடைச்சு? நேற்று ராகுல் அங்க மொத்த தோட்டத்துல கிடைச்சிச்சு. கடா கொடுத்தாலும் இல்ல கீழே நடந்துருச்சியா? கமலக்கணத்து புத்துக்கல்லு மேல சாத்தி இருந்துச்சு. ஆமா என்ன மாமா அது? கொஞ்சம் பொறு, விஷயம் வேற எங்கிட்டோ போகுது. எப்படி கண்டு நீ? எல்லாரும் போகவும் நானும் முக்கைன்னு சுத்தி வந்தோம். கண்ணுல பட்டதை எடுத்து பார்த்தேன். இவர் கையில கூட பாத்துருக்கேன். 2-3 தடவை கொண்டாந்துருக்கான். அப்படி என்ன நீங்க தோட்டத்து பக்கம் போகவே இல்லை. நீங்க கைத்தறி எப்படி அங்க போச்சு? இருங்க கொண்டாந்தாங்க. நாங்க இல்லையா? இல்லங்க. நம்ம தோட்டத்துக்குள்ள வரப்ப இந்த மாசான இதை கொண்டானா? இல்லங்க கொண்டாடல. அவன் எப்படிங்க கொண்டு வருவான்? இங்க மருந்து வச்சு போட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம். என்ன மாசானா? அப்படியா? மாசானா அதெல்லாம் தான் சொல்றேன். நீ இனிமேப்பட்டு நான் சும்மா இருந்தா சோப்படாது. என்ன சொல்றீங்க மாமா? இந்த பையனை ஒரு கேள்வி கேட்கணும். உட்காந்தே கேளுங்க. வீரப்பா மொக்கைய நங்க என்ன கேட்டா நான் வெளியே திருத்தி அவனை பாக்கல. ராவல இருங்க கேட்கிறேன், பதில் சொல்லு. சத்தியம் எனக்கு தெரியாது. அவன் கிணத்து மேட்டு மேல படுக்க போகும். நான் தடிக்க எடுத்துட்டு வந்துட்டேன். அவன் கிணத்து மேட்டு மேல படுத்து கிடக்கான். குத்துக்கல்லு மேல இந்த தடி கம்பு சாத்தி வச்சிருக்குது இல்லையா? ஆமா. இத எப்ப கட்ட? அவன் படுக்கு முந்தியா பிந்தியா? முந்திதான். அவன் படுத்து இருக்கான். இத நீ எடுத்துக்கிட்டு வந்துட்ட. ஆமா. இத பாரு, அவன் படுத்து இருக்கான். நீ இத எடுத்துட்டு வந்துட்ட. இல்ல. என்ன இல்ல? மாரியாத்தா சத்தியமா சொல்லு, இத நீ மொக்கையின் கையில பாக்கல? இல்ல இல்ல இல்ல. இதுக்கு மட்டும் பதில் சொல்லி போடு. நீ தீய முதக்க பார்த்தப்போ மொக்கைய தொட்டியில இருந்து தண்ணி எடுத்து தீ அவிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்லல? ஆமா. அங்கம்மா மொக்கைய நம்ம கிட்ட அப்படியே சொன்னத சொல்லு. பூச்செடி காணிக்கு தண்ணி கட்டிட்டு வரப்போ தீ ஒசரத்துல தெரிஞ்சது. அங்க நான் வீரப்பா இருந்ததான்னு சொன்னான். பொய். அந்த பையன் நல்லா போய் சொல்லிருக்கான் உங்கள்கிட்ட. அவனாடா போய் சொல்லி இருக்கிறான்? ஆமா. பஞ்சாயத்துக்காரங்க கேட்டுக்கிடுங்க. சொல்லுங்க. இப்ப மொக்கையும் ஜாக்கிதான் வேணும். அதனாலதான் இவங்கிட்ட கேட்கிறேன், மொக்கையன் எங்கேன்னு. வீரப்பா மொக்கையன் எங்க? உனக்கு தெரியாது? ஒச்சா சொக்கையா? சொல்லுங்க. நான் இங்க வார போது நான் சாக்கி சொல்ல வாரதா இல்ல. ஆனா இப்ப ஏன் சாக்கி தான் முக்கியம். மொக்கையும் இல்லாட்டியும் பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க மாமா. இந்த தடி நான் மொக்கையன் கிட்ட கொடுத்தது. இது என் கையில எப்படி வந்துச்சுன்னு கேப்பிய? இவன் பகடி அங்கம்மா வீட்டுல போர்டுல இத விட்டுட்டு போயிட்டான். மொக்கையன் தீ விவரம் சொல்லவும் கைக்கு காவலா ஒரு தடிக்கம்பு கேட்டேன். இந்த குட்டி இதை கொண்டாந்து குடுத்துருச்சு. தீப்பக்கம் போயிட்டு இருக்கும் போது மொக்கைய இதை பிடிக்க நாப்பல வாங்கிட்டு போனான். உறவு அவனை தாங்கல. அதனாலதான் இவங்கிட்ட கேட்கிறேன், மொக்கையன் எங்கன்னு. வீரப்பா சத்தியமா சொல்லு, மொக்கையன் எங்க? மொக்கையன் எங்க? என்னது இதேதான் சொன்னான். யாரு இப்ப உன் கைய பிடிச்சிருக்கான் பாரு, அவனும் நேற்று ராத்திரில இதைத்தான் சொன்னான். உங்களுக்கு ஏண்டா இந்த புத்தி கெட்டதனம்? என் புத்தி கெட்டுதான் போச்சு சித்தப்பா, கெட்டுதான் போச்சு. என்கிட்ட ஏண்டா கொடுக்குற? பஞ்சாயத்துக்காரன் பாரு, கொஞ்சம் நிதானப்படுத்து. நீ வாக்கு தவறாதவன்னு தப்பா நினைச்சுட்டப்பா. பஞ்சாயத்துக்கு ஆயுதம் ஏதோண்டு கொண்டாடக்கூடாதுன்னு அவங்க கிட்ட சொன்னேன். இப்ப நீயே ஒத்துக்கிறேன் சித்தப்பா, ஒத்துக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்ல,
கைக்கு காவலா இருக்கட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். ஏமான கொள்ளத்தானே நான் கத்தி எடுத்தேன். டேய் எவங்க மேல நீ குத்தம் சொல்ல பாத்தியோ அவங்க கைதாண்டா இன்னைக்கு உயிரை காப்பாத்திருக்கு. அவர் முரட்டு தங்க தாண்டா இன்னைக்கு என்னை அடக்கிடுச்சு. இல்லாட்டி மான கொண்டதுக்கு குத்தத்துக்காக நேரம் நான் தூக்கு தாண்டா போக வேண்டியவன்டா. ஐயா பஞ்சாயத்துக்காரங்களே, நீங்களே அவனை விசாரிச்சு எதுவும் பண்ணிக்கோங்க. எனக்கு அவன் மயம் கிடையாது. கொஞ்சம் நிதானப்படுத்திக்க. அவனை யாரு கிட்ட வராதீங்க. யாரு பின்னாடி வராதீங்க. யாரு என்ன தொட நினைக்காதீங்க. யாரு ஒண்ணும் செய்ய மாட்டேன். வெளியே வாடா. நீங்க என்ன செய்ய கிடைக்கு? ஐயா உன்னை கூப்பிடுறாரு. வெளியே வாடா. உங்க ஐயா தான் ஐயா. அவருதான் இந்த மகன் வேணாம்ட்டாரு. என் பிறந்தா அவருக்கு கிடைக்கும். உங்க கையில தடுத்துருச்சு. என் மகன் கையை தடுக்க முடியலையே. எனக்கு விளக்கு வராம தப்பிச்சுட்டேன். ஆயுசு கம்மி. சொப்பனத்துல கூட நான் இப்படி நினைக்கலையே. என் மகன் அப்படி பண்ணுவான். நேற்று ராத்திரி தான் இவர் மானத்தை வாங்குறேன் கருவிட்டு இருந்தேன். இப்ப ஏன் உட்காந்துக்க. உன் மானம் போகல, வசந்துருச்சு. பய ஆத்திரத்துல நெதாரா நடந்துட்டான். பயத்துல தப்ப வழி இல்லாம போக ஏதோ செய்துட்டான். நிதானப்படி. யாரடா பாக்க நினைக்கிறான்? என்னை வா பாக்க நினைக்கிறான். போடா, அவன் மயம் இல்லடா. போடா பாரு, நீ பெற்றது உன்கிட்ட என்ன சொல்ல துடிச்சதோ இல்ல வாயாண்டி சூதானமா கூட்டிட்டு போட போ. தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. மொக்கைங்கிறது இப்படி ஆகணும். பையன் எப்படி இருக்கான்? தேவரை பார்த்து 2 வார்த்தை பேசணும்னு இருக்கான். தேவர் உள்ள போயிருக்காரு. பையன் ஏதாவது சொன்னானா? எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா. அந்த சுப்பா தேவர் காட்டுக்கு பின்னாடி ஒரு நாளைக்கு முன்னால வைக்கப்படவுக்கு பின்னாடி அப்பதான் அந்த யோசனை தோணிச்சாமா. தீய கிழிச்சு வச்சு போட்டு மாசானந்தரையில பழைய தூக்கி போடலான்னு யோசிச்சுருந்துருக்கான். தோல்ல கிடந்த துண்டை கிழிச்சு பந்து பந்தா சுருட்டி வைக்கப்படப்பு கொட்டத்துல எல்லாம் சுரி தீய கொளுத்தி வச்சிருந்திருக்கான். சரி, இந்த மொக்கையம் பையன் வேற அங்க இல்லையா, அவனுக்கு ரொம்ப எசவா போயிருந்திருக்குது. பிறகு மொக்கம் பையன் வரவன் ஊருக்குள்ள போய் தீ விஷயம் சொல்றான்னு விரட்டி இருந்திருக்கேன். திரும்பி மொக்கையம் வரப்ப கையில பகுதியான கைத்தறியை கண்டுகிட்டு இருக்கேன். கேட்ட உடனே வெள்ளைய பாட்டை நீங்க கொடுத்ததா சொல்லியிருக்கிறாங்க. சரிதான், மச்சம் கிடைச்சி போச்சுன்னு சாக்கியை தட்டி போட்டேன். ஆமா, நாங்க கொண்டு போனதுக்கு சாக்கி எழுதிட்டு தட்டிடலாம்ல. இறக்கணத்து மேட்ல பட்டுக்கான். இவன் தான் அவனை கூட்டிட்டு போயிருக்கான். அடுக்கும் பாட்டி தள்ளிட்டான் உள்ள. ஐயோ, வாயில்லாத்தி இவனுக்கு சமம் தான். அவனுக்கு நீச்சே தெரியாது. தண்ணி வேற நிறைய கிடந்ததா. செத்த நேரம் பார்த்துப்பட்டு தண்ணியோட வீட்டுக்கு போயிட்டான். சரி, ஒரு 3:45 நாள் நேரத்துல ஒரு டிசி ஊசிருக்கே சனி பகவான் உழ வச்சதா கதை சொல்லுவாங்க. ஒரு வேலைக்குள்ள என்னெல்லாம் நடந்து வச்சுமாமா. அந்த தடி கம்புக்கு நீங்க மாத்திரம் சாக்கி சொல்லாட்டி நாங்க என்னெல்லாம் நினைச்சிருப்போம். வச்சா இந்த கேஸ் போலீஸுக்கு போயிருந்தா ஏன் சாக்கியும் எடுபடாது. சோடிச்ச சாக்கின்னு தள்ளிடுவாங்க. மறுபடியும் ஏண்டிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. பகுடி, நீ தப்பிச்சது ஏன் சாக்கியால இல்ல, இந்த பய தாமிய இல்லைக்கு வாடா, இந்த பய சாக்கியினாலதான். உலட்டுறாம என்ன அழகா பதில் சொல்றான்.
கொச்சா உனக்கு ஏத்த மாண்டாம். வீரப்பா ஏய் வீரப்பா போயிட்டியாடா கொச்சா சொக்கியா போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லுங்க. ஓகேங்கிறது இப்படி ஆகணும். நம்ம விவகாரத்துக்கு அவன் நகலி எல்லாத்தையும் இவனுக்கு சமம் தான். என் வாக்குல தனி இருந்திருக்குதுங்க மாமா. அவன் செத்தாலும் தோட்டத்திலேயே தான் சாவான்னு நான் சொன்னேன்ல. இல்லம்மா, என் நாட்டிலையும் தனி இருந்திருக்கு. அவன் தோட்டத்துல புடங்கடக்கா தூக்கிட்டு இருப்பான்னு நானும் சொன்னம்மா. அவனும் போயிட்டான், தோட்டமும் போச்சு. தோட்டம் தீயில, அவன் தண்ணியில, ரெண்டும் மண்ணுக்கு தான். சரி மாமா நான் கிளம்புறேன். எங்க வீட்டுக்கா? ஆமா புறவு வரேன். அங்கி பகுதி வீட்டுக்கு போறானா? ஆமா நான் உங்ககிட்ட தான் சொல்லிக்கிறேன். அங்கி அவன் சொன்னது காதுல விழல. வாங்க மாமா வீட்டுக்கு போலாம். அம்மா மாமனை கூப்பிடுமா? அடே எந்த குட்டி இதுக்கெல்லாம் காரணமோ அதுவே உங்களை சேர்த்து வாசிக்க பாக்குது. டேய் மரபாக சொன்னது காதுல விழல. அண்ணே அண்ணே இங்கே நின்றுட்டு அப்படி வாங்க வீட்டுக்கு போலாம். பலே 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 பலே. இந்த குட்டி அங்க அந்த பையன் பெரியவங்க 2 பேரும் பாட்டை ஒட்டிக்கல. இதுதான் திருத்துங்க காலமா போயிடுச்சுங்க மாமா. பகுதி இத சூதானமா வச்சுக்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பாலுவுக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லி போட்டு வரேன். சரிங்க மாமா. அழகு உங்க ஆத்திர வர சொல்லு. டெல்லியில இருந்து வந்திருக்கனால அறிமுகம் செஞ்சு வெள்ளையர் ஃபேவரா பண்ணது திரு மணி அங்கம்மா மிஸ்ஸஸ் மணி பெரியசாமி விஜயா தேவர் வீரராகவன் நாலு தேவர் தயானந்த் விஜயா தேவர் வெங்கட் நரசிம்மன் மாசானம் சுந்தர் மாயாண்டி ரவிசங்கர் ரேவதி அழகு நரசிங்கா பகுதி தேவர் குணசேகரன் நடப்பது பாலு இந்த நாடகத்தை இங்க ஏற்பாடு செஞ்ச கூட்டுப்பாட்டு வைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும்